சுவாமி ஏலியாச்சாரியன் திருவுள்ளப்படி ஆரம்பிச்சுக்கலாம் சுவாமி. வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத்தபோதம் தத்பாதயுக்மகரதீயனுபங்கராஜம் த்ரயந்த யுக்மகரத பூரி பரிஷ்ணவந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே. श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणार्धवेदान्तयुग्मो श्रीमच्छ्रीवादयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्महारम् श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संशये देशिकेन्द्रम् श्रीमच्छ्रीवादयोगीश्वरपदविरतल्लब्धवेदान्तयुग्मो श्रीपादोसेवि रामानुजमुनिलकरा तत्त्वदन्यस्तभारम् श्रीमच्छ्रीवादरामावरजमुनिमने प्राप्तमोक्षाश्रमन्तम् श्रीमद्वेदान्तरामानुजेति नृपतिम् संशये ज्ञानवाद्धिम् என்னுயிருதங்களித்தவரை சரணம் புக்கு யானடைவே அவர் குருக்கள் நிறைவணங்கி பின்னருளால் பெரும் பூதோர் வந்த வள்ளல் பெரிய நம்பி அளவந்தார் வணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்யக் கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனிநாதன் இன்ன முத திருமகள் என்றவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகளை இன்றேனே. समस्त जननीं वन्दे चैतन्यस्तन्यदायिनीं श्रेयसीं श्रीनिवासस्य करुणामिवरूपिणीं कमभ्यनपदिं वन्दे करुणावरुणालयम् वृषशैलतटस्थानां स्वयं व्यग्धिमुपागतं दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संश्रितकामधेनुम्. நம்முடைய உயர்ந்த ஆச்சாரியர்களிலே எம்பெருமான் தொடங்கி விசேஷமாக நம்மாழ்வார், நாகமுனிகள், ஸ்ரீபாஷ்யக்காரர், சுவாமி தேசிகன், திருக்குடந்தை தேசிகன் என்று எப்படி முக்கியமான கூட்டஸ்தர்களை விஸ்தாரமாகவும் மற்ற ஆச்சாரியர்களை யதாசக்தி சங்கிரகமாகவும் அனுபவிச்சோம். நம்முடைய சம்பிரதாயம் ஆண்டவன் ஆசிரம சம்பிரதாயம் என்பதாக பெரியாண்டவனுடைய ஒரு திவ்ய வைபவத்தினாலே பிரசித்தியை அடைஞ்சது. பெரியாண்டவனுக்கு ஆச்சாரியரான திருத்துறைப்பூண்டி ஆண்டவன், அவருக்கு முன்னால் வழுத்தூர் ஆண்டவன் என்று ஆண்டவன் என்கிறதான இந்த ஒரு திருநாமம் வழுத்தூர் ஆண்டவன் தொடங்கி உலகத்தில் பேசப்பட்டு வந்தாலும் ஸ்ரீமத் பெரியாண்டவனுடைய வைபவம் ஒரு தபஸ்வி போலே, ஒரு பக்தி நிதி போலே, ஒரு ஞானத்துக்கு கடல் போலே, வைராகியத்துக்கு இருப்பிடமாய் எழுந்தருளியிருந்து, அதுவும் இந்த கலியுகத்திலே இப்பொழுது சமீபத்திலே 200 ஆண்டுகளுக்குள்ளாக இப்படி ஒரு ரிஷியாக எழுந்தருள் இருந்தார். அன்ன ஆகாராதி சௌக்கியங்களை எல்லாம் கூட கொஞ்சம் லட்சியம் பண்ணாமல் தன்னுடைய திருமேனியை தபோ பலத்தினாலே ஒரு தபஸ்விகளுடைய சரீரம் போல, யோகிகளுடைய சரீரம் போல உலர்த்தி வைத்து, அதனாலே ஆகாரத்தினுடைய அபேட்சையே இல்லாமல் நமக்கு உண்டானது பகவத் சிந்தனை, பூர்வாச்சாரியர்களுடைய கிரந்தங்களை உபதேசம் செய்தல், நம்மையே நம்பி வரும் சிஷ்யர்களுக்கு அடைக்கலமாக இருத்தல், அவர்களுக்கு சமாசிரண பரநியாசாதிகளை செய்து கொண்டு எம்பெருமானாருடையும் சுவாமி நிகமாந்த மகாதேசியனுடையமான ஒப்பற்றதான இந்த உத்தம சம்பிரதாயத்திற்கு ஒரு உத்தம ஆச்சாரியராக இருப்பது நமக்கு பெருமாள் நியமனம் என்று எழுந்தருளியிருந்தார் ஸ்ரீமத் பெரியாண்டவன். உத்தமமான சம்பிரதாயத்திலே ஒரு உத்தமமான ஆச்சாரியராக இருந்து எம்பெருமானுக்கும் சம்பிரதாயத்துக்கும் நம்முடைய உயர்ந்த ஆச்சாரியர்களுக்கும் ஒப்பற்ற கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்ற ஆசையினாலே அப்பழுக்கு இல்லா ஆச்சாரியராக ஸ்ரீமத் பெரியாண்டவன் எழுந்தருளியிருந்தார்.
அதனாலே ஆண்டவன் சம்பிரதாயத்துக்கு ரொம்ப பெருமையும் நல்ல பிரசித்தியும் அநேகம் சிஷ்யர்கள் ரொம்ப விரும்பி மகா விசுவாசத்தோட வந்து ஆசிரியிக்கும்படியாக எழுந்தருள் இருந்தார். இப்படி ரொம்ப உத்தமமாக எழுந்தருள் இருந்த பெரியாண்டவனுடைய இந்த சம்பிரதாயத்துக்கு பின்னால் அடுத்த ஆச்சாரியராக ஸ்ரீமத் சின்னாண்டவன் எழுந்தருளினார். ஸ்ரீமத் சின்னாண்டவன் பெரியாண்டவனுடைய அத்தனை வைபவத்தையும் அவர் சேவித்தவர். பெரியாண்டவனை போலே நாமும் சம்பிரதாயத்துக்காக ஆச்சாரியராக, உத்தமமான ஆச்சாரியராக இருக்க வேணும். பெரியாண்டவனுடைய ஸ்தானத்தை அவ்வளவு அழகாக நிரப்பி இருக்க வேணும் என்று அப்படி பெரியாண்டவன் எப்படி சம்பிரதாயத்தை சம்ரக்ஷணம் பண்ணினாரோ அதுபோலே சம்பிரதாய சம்ரக்ஷணம் பண்ணி கொண்டு எழுந்தருள் இருந்தார். அவருக்கு பிறகு இந்த சம்பிரதாயத்தை யாரிடம் ஒப்படைக்கலாம்? பெரியாண்டவனை போலே யார் ஒரு ஆச்சாரியராக, அவ்வளவு உத்தம ஆச்சாரியராக நம்முடைய வாழ்வு உத்தம ஆச்சாரியராக இருந்து உத்தமமான சம்பிரதாயத்தை ரட்சிப்பதுதான் கொள்கை என்று யார் இருப்பா? யாருக்கு அந்த அவ்வளவு தகுதி இருக்கு என்று அவர் திருவுள்ளப்பட்டார் என்றால் அவர் தேரெழுந்தூர் ஆண்டவனை திருவுள்ளப்பட்டார். அப்பொழுது தேரெழுந்தூர் ஆண்டவனுக்கு 20 திருநக்ஷத்திரம் என்று சொன்னோம். அதாவது சொல்ல வந்த கருத்து என்னன்னா, சின்னாண்டவன் பெரியாண்டவனை பரிபூர்ணமாக சேவித்து அனுபவித்து அன்வயித்து அப்பேற்பட்ட தபஸ்வினுடைய ஸ்தானத்துக்கு தாம் ஒன்றும் குறையில்லாமல் அவர் செய்து வைத்த உத்தமமான ஆச்சாரிய ஸ்தானம் என்கிறதான அந்த கைங்கரியத்தை தானும் அதே போலே சம்பிரதாய கைங்கரியமாக உத்தம ஆச்சாரியராக இருந்து தமக்கு அடுத்ததாக அதே போல பெரியாண்டவனை போலே உத்தம ஆச்சாரியனாக யாராக இருக்க முடியும்னு அவர் திருவுள்ளப்பட்டார். தேரெழுந்தூர் ஆண்டவனை திருவுள்ளப்பட்டார். அப்பொழுது அவருக்கு 20 திருநக்ஷத்திரம். ஒரு பாலகன், 20 வயது, இளம் சம்சாரம். அப்பொழுதுதான் பெண் குழந்தை பிறந்து இன்னும் மாதா பிதாக்களும் இருக்கா. அப்பொழுதும் கூட இத்தனை சம்சாரத்திலே அத்தனையும் அவ்வளவும் ஏழ்மை கூட இத்தனையும் இருக்கும்போது அவர் எல்லாவற்றையும் எல்லா சங்கங்களையும் துறந்து உத்தம சன்னியாசியாகி நல்ல ஞான நிதியாக வைராகிய நிதியாக சம்பிரதாயத்தை நிச்சயமாக சம்ரட்சிப்பார். பெரிய மகான்கள் எல்லாம் ஆதரிப்பார்கள். எல்லாரும் கொண்டாடும்படியாக இருக்கும் அந்த சுவாமிய 20 திருநக்ஷத்திரத்திலே உத்தம ஆச்சாரியராக திருவுள்ளப்பட்டார். ஆனால் அப்பொழுது அது சித்திக்கல. அதுக்கப்புறம் 16 சம்பத்சரங்கள் கழிச்சு 36வது திருநக்ஷத்திரத்தின் போது சுவாமி தேரெழுந்தூர் ஆண்டவன் ஆசிரம ஸ்வீகாரமாச்சு. லோகமெல்லாம் கொண்டாடினான். எல்லாரும் சத்தியாக தேரெழுந்தூர் ஆண்டவனை நம்மாண்டவன் என்றே சொல்லுவா. நம்மாண்டவன் என்று சகல பேரும் சொல்லுவா. அவ்வளவு எல்லாருக்கும் பிரியமாக, எல்லாருடைய கௌரவத்துக்கும் எல்லாருடைய பிரீத்திக்கும் அப்படி பாத்திரமாக தேரெழுந்தூர் ஆண்டவன் எழுந்தருள் இருந்தார் என்பது போன வாரம் பார்த்தோம். அது ஏன்னா தேரெழுந்தூர் ஆண்டவனுடைய வைபவம் மிகுந்த கல்யாண குணங்கள். அது அந்த திருவுள்ளம் தேரெழுந்தூர் ஆண்டவனுடைய மனச அவ்வளவு பழம் போல தித்திக்கிற பழம் போல எல்லாரும் அனுபவிச்சார். அவருடைய திவ்ய கட்டாட்சமானது சாட்சாத்து நம்மாழ்வார் கட்டாட்சிச்சால், ஒரு பரிசுத்த ஆத்மா கட்டாட்சித்தால் எப்படி அது எல்லா க்ஷேமத்தையும் தருமோ, எப்படி ஒரு மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் கூட போக்கடிக்குமோ, அப்படியான ஒரு மூர்த்தியாக, ஒரு பரிசுத்த மூர்த்தியாக, திவ்ய மூர்த்தியாக அப்படியே சாட்சாத்து எம்பெருமானே ஆச்சாரிய வேஷத்திலே நடையாடுகிறான், அனுகிரக ரூபத்தினாலே நடையாடுகிறான் என்று சொல்லும்படியாக ஸ்ரீமத் தேரெழுந்தூர் ஆண்டவன் எழுந்தருள் இருந்தார். நிறைய சஞ்சாரம் பண்ணினார். தமிழ்நாடு பூரா சஞ்சாரம் பண்ணினார். போன வாரமே பார்த்தோம். விசேஷமாக மன்னார்குடி, வடுவூர், எப்படியாக காஞ்சிபுரம், சோசலை என்று இந்த க்ஷேத்திரங்களெல்லாம் எழுந்து அருளி மார்க்கத்திலெல்லாம்
சிஷ்யாள் ஆசிரியச்சவாளுக்கு எல்லா விதமான சௌகரியங்களையும் செய்து கொடுத்து அவளுக்கு காலக்ஷேபங்களையும் சாதித்தருளி அவளுக்கு வேண்டியதான காலக்ஷேப சரணாகதி பரண்யாசாதிகளையும் செய்து கொண்டு எழுந்தருளியிருந்தார். விசேஷமாக திருவந்திபுரத்திலே எழுந்தருளியிருந்தார். அங்கே 2-3 வருஷம் எழுந்தருளியிருந்தார். அப்பொழுதெல்லாம் அதே போல ஸ்ரீவில்லிபுத்தூர்லையும் கூட ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு எழுந்தருளினால் 1 வருஷம் கட்டாயம் எழுந்தருளியிருப்பார். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாளிடத்துல அவ்வளவு பிரீத்தி கொஞ்சம் கூட இருந்தால் ஆண்டாளுடைய பரிசரமாக இருக்க வேண்டும், ஆண்டாளுடைய அனுகிரக பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று ஸ்ரீவில்லிபுத்தூரை விட்டு கொஞ்சம் கூட அப்புறம் எழுந்தருள்வதற்கு மனசே வராது. அப்படியாக்கும் ஆண்டாளிடத்துல ஈடுபாடு. ஆண்டா ஒரு சமயம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அங்கே ஒரு வயல்காட்டு வழியாக ஆண்டவன் எழுந்தருள் இருந்தாச்சு. அப்ப கூட சிஷ்யாலாம் வந்துட்டு இருக்கா. அந்த வழியில வயல்காட்டு வழியா வரைச்சு அது நடப்பாது, ரொம்ப சின்ன நடப்பாது. எதிரே யாரோ ஒருத்தன் கொடியானவன் அவன் குடிச்சுட்டு இவாளுக்கு வழி விடாம எதிர வந்துட்டு இருந்தான். அவனும் ஒதுங்குனாலும் ஒதுங்கல. அங்கிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூருடைய ஆண்டாள் திருக்கோயில் கோபுரம் தெரிகிறது. அந்த கோபுரத்தை பார்த்து அவன் ஏதோ துக்கத்துல அவனு குடி போதையிலே வளர்றான். அம்மா உன்னை நம்பினனே என்ன கைவிட்டுட்டியே என்று அழறான், விக்கி அழறான். அம்மா உன்னை நம்பினனே என்ன கைவிட்டுட்டியே என்று விக்கி அழறான். உன்னைத்தானே நம்பினேன்னு அந்த கோபுரத்தை பார்த்து அழறான். அப்படியே பார்த்த தேவந்துராண்டவன் அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே அழுதாராம். அடாடா, அம்மா உன்னைத்தானே நம்பினேன்னு ஒவ்வொரு ஜீவாத்மாவும் ஆண்டாளை பார்த்து சொல்ல வேண்டிய வார்த்தை இல்லையா இது? இந்த பக்குவம் வரணுமே. இந்த பக்குவம் வரத்துக்காகத்தானே இந்த ஜென்மா எடுத்தோம். இந்த பக்குவம் வரத்துக்காகத்தானே இத்தனை கிரந்தங்கள் வாசிக்கிறோம். இதுக்காகத்தானே இவ்வளவு அனுஷ்டானம், இதுக்காகத்தானே இவ்வளவு காலக்ஷேபம் பண்றோம். ஆனா மனசார அது விக்கி அழுது கொண்டு ஆண்டாளை பார்த்து அம்மா உன்னை நம்பினேன்னு உன்னைத்தான் நம்பினேன்னு கண்ணீர் விடுறதுக்கு தெரியல நமக்கு. நாம் நன்னா இருக்குச்சே இந்த வார்த்தை சொல்ல தெரியல. ஆனா இருந்தாலும் அவன் குடி போதிலே தன்னை மறந்து துக்கத்தினுடைய உச்சத்துல இருக்குச்சே கூட அந்த கோபுரத்தை பார்த்து ஆண்டாளை பார்த்து சொல்றானே அம்மா உன்னைத்தான் நம்பினேன்னு. எத்தனை உத்தமமான வார்த்தை இது என்று ரொம்பவும் அப்படியே கசிந்தாச்சான், கண்ணீர் விட்டாச்சான். என்ன வார்த்தை சொல்றான் பாருடா, எவ்வளவு வசந்த வார்த்தை சொல்றான். நாம் நன்னா இருக்குச்சே மனசார சொல்ல வேண்டிய வார்த்தையை சொல்ல தெரியல. அவன் தன்னை மறந்து இருக்குச்சே அந்த வார்த்தையை வசந்த வார்த்தையை சொல்றானே என்று. என்ன ஒரு குடிகாரன் வார்த்தையை யாரும் மதிக்க மாட்டா, குடிகாரன் பேச்ச காதுல கூட போட்டுக்க மாட்டா. ஆனா பெரியாழ்வார் சொன்னா போல காக்கை வாயிலும் கட்டுரை கொள்வர் காரணா கருளக்குடியானே. ஒவ்வொரு இடத்திலும் பகவத் திருஷ்டியிலே நல்லது இருக்கு. ஒவ்வொரு இடத்திலும் பகவான் எங்கேயும் ஆனந்தத்தை தான் வச்சிருக்கான், தத்துவத்தை தான் காட்டுறான். நமக்கு எல்லா இடத்திலும் பெருமாள் உபதேசம் பண்ணிட்டே இருக்கார். எல்லா விதமாயும் நமக்கு உபதேசம் பண்றார். அந்த உபதேசங்களை நாம புரிஞ்சுக்கணும், நாம மனசார நினைச்சுக்கணும். அதுதான் ஆண்டவன். பேரந்தூராண்டவனுடைய மனசு நம்ம சுத்தி எப்பவும் நமக்கு பாடம் இருந்துட்டே இருக்கு. நல்ல பாடம் நடக்கிறது. நல்ல பாடங்களை நாம் படிக்கணும். நம்ம சுத்தி ஒரு நாள் சாயங்காலம் கடிகாரம் 5 மணி அடிச்சது. என்னடா அடிக்கிறது அப்படின்னு சிஷ்யால கேட்டாராம். சிஷ்யர் சொன்னார் 5 அடிக்கிறது அப்படின்னாராம். அதான் என்ன சொல்றது கடிகாரம் அப்படின்னு கேட்டார். 5ன்னு சொல்றதுன்னாரு. ஆமாம், அது 5ன்னு சொல்றது. நீ 5 பயப்படுன்னு சொல்றது. பயப்படு, நமக்கு நல்ல காலம் கிடைச்சிருக்கு, ஆனா நாள் ஓடுறது. பயப்படு, இனிமேல் நல்ல காரியம் செய்யறதுக்கு நேரம் குறைஞ்சுட்டே வருதுன்னு பயப்படு. எப்படின்னு நாம் எப்பொழுதும் நல்லதை நினைச்சணும், நல்லதை செய்யணும். நல்லதை செய்யறதுக்கு அவகாசம் இருக்கு இல்லையே, இதோ குறைஞ்சுட்டே இருக்கே என்று எப்படியாக்கும் ஒரு பறிபோற விஷயம், நல்ல விஷயம் பறிபோயிண்டே இருக்குச்சு. ஐயோ அது பறிபோறதேன்னு எப்படி பதவுமோ அது போல ஒவ்வொரு க்ஷணமும் அது நன்மையே நினைச்சு, நன்மையே செஞ்சு, நன்மையே பேசி இதோ காலம் பறி போயிடுறது. அதுக்குள்ள இப்படியே எல்லாம்
சொல்லாலும் செயலாலும் மனத்தாலும் நல்லதையே நினைச்சுட்டு இருக்கணும்னு அதுதான் பேரந்தூராண்டவனுடைய ரொம்ப வசத்தியான பாவம். அத அவர் உபதேசம் பண்ணாருன்னு சொல்றதை விட அவர் உபதேசம் பண்ணதை போல தானும் அப்படியே அனுஷ்டிச்சார். அவர் காலக்ஷேபம் ஆரம்பிச்சாச்சு. காலக்ஷேபம் ஆரம்பிச்சா எல்லாரும் விசேஷமான கிரந்தங்கள்ல அத்தனை அர்த்தத்திலையும் அதுல இருக்கிற ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸ், அதுக்கு விவரணம், அதுக்கு உதாரணம், அதுக்கு பூர்வபக்ஷம், அதுக்கு சித்தாந்தத்துக்கு மேல பூர்வபக்ஷம் பண்றது, எப்படி சித்தாந்தத்துல இந்த விஷயம் சரியா இருக்குமா, இதுக்கு எப்படி மத்த ஆச்சாரியா எல்லாம் என்னெல்லாம் சொல்லியிருக்கான், இதுக்கு என்ன மத்தவாள்லாம் கண்டிச்சிருக்கா, இப்படி எல்லாம் மேல 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 சிந்தனை போகும். காலக்ஷேபம்னா அப்படி சம்பாதிச்சாதான் ஞானம், அதுதான் அது காலக்ஷேபத்துக்கு அழகு அப்படின்னு தான் எல்லாரும். இது போல ஒரு புஸ்தகம் இல்ல, அடுத்த புஸ்தகம், அடுத்த கிரந்தம், எல்லா ஆச்சாரியாளுடைய கிரந்தம், நிறைய கிரந்தம் வாசிச்சவாளுக்கு நிறைய பேர், அதுலயே நிறைய கிரந்தத்துல எல்லாத்தையும் அப்படியே நாக்கு நுனியிலே வச்சிருந்தா அவளுக்கு ரொம்ப பேர். அப்படித்தான் வித்வத்து, அதுதான் பாண்டித்யம், அதுதான் ஞானம், அதுதான் சுவாமித்துவத்துக்கு அழகு அப்படின்லாம் தான் எல்லாரும் நினைப்பா. அதுதான் உலகத்திலே பொதுவா எல்லாரும் ஆசைப்படுறதும் கூட. ஆனா தேரந்துராண்டவன் காலக்ஷேபம் ஆரம்பிக்கச்சே அவர் சாதிச்சாராம், பாண்டித்யம் நிறைய வாசிச்சு நிறைய ஞானத்தை சம்பாதிச்சு அதுபோல பெரிய வித்வானாய் பெரிய பண்டிதன்னு பிரசித்தி ஆகணும் அப்படின்னு காலக்ஷேபம். அது விசேஷம் இல்ல. காலக்ஷேபத்துல என்ன விசேஷம்னா, நாம் இந்த கிரந்தத்தை வாசிச்சு இதுல இருக்கிற நல்ல ஆத்ம குணங்கள் என்ன என்று ஆத்ம சோதனம் பண்ணிக்கிறதுக்கு வேண்டிய விஷயங்களை தேடி, நாம் நம்மிடத்துல என்ன தோஷம் இருக்கு, இந்த தோஷம் நமக்கு வரக்கூடாது, எம்பெருமானிடத்துல நம்முடைய தோஷத்தை நாம் ஆராய்ஞ்சு பார்த்து பெருமானிடத்துல நம்முடைய தோஷத்தை விஞ்ஞாபனம் பண்ணி இந்த தப்பு வரக்கூடாது, இப்படியான தப்பு எனக்கு நேரவே கூடாது என்று எப்பவும் நம்முடைய தோஷத்தை நினைச்சு வருத்தப்படுறதும், அது பெருமாளிடத்துல இப்படி வரக்கூடாது, இந்த தோஷம் வரக்கூடாது அப்படின்னு வேண்டதும் தான் காலக்ஷேபத்திலே தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அது எப்பவும் நம்முடைய தப்பை நாம் நினைத்து கொண்டும் அதை நமக்கே சொல்லிக் கொண்டும் பிறரிடத்திலும் சொல்லி அழுது கொண்டும் பெருமாளிடத்திலே போய் நம்முடைய தப்பை சொல்லி அழுது இப்படியான தப்பு நமக்கு வரக்கூடாது, இப்படியான யோஜனைகள் வரக்கூடாது என்று பெருமாளிடத்திலே பிரார்த்திக்கிறதுன்னா ஒரு ஞானம் வந்ததுக்கு அழகு. புஸ்தகங்களை வாசிச்சு நிறைய விஷயங்களை நாக்கு நுனியில வச்சுண்டு பண்டிதன்னு பேர் வாங்குறது, அதனாலே வரக்கூடியதான பெருமையும், அதனாலே வரக்கூடிய மரியாதைகளும், அதனால வரக்கூடியதான நமக்கு வரக்கூடியதான அகங்காரங்களும் எதுவுமே தேவையில்லை. தேரந்துராண்டவன் இந்த கல்யாண குணத்தை தாம் ரொம்பவும் அனுஷ்டிச்சுண்டு இருந்தார். அதான் விசேஷம். எப்பவும் நம்ம தப்ப நினைச்சுக்கணும், நான் ஏன் இந்த தப்பு பண்ணேன் அப்படின்னு வருந்தணும், பெருமாளிடத்திலே போ நான் இந்த தப்பு செய்யாம இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாதான்னு கேட்கணும் என்று இதே மனோபாவம் தான். அதுதான் அவருடைய கல்யாண குணத்துல ரொம்ப வசத்தியான கல்யாண குணங்கள். அதே போல சுவாமியினிடத்துல ஒரு ஒரு விஷயம்னா வேதாந்த விஷயத்த சொல்லி கொடுக்குற அழகு இருக்க, அது ரொம்ப அழகு. ஒரு சுவாமி அவர் அத்வைதி, ஆனா தேரவந்தூராண்டவனிடத்துல ரொம்ப பிரியம், ரொம்ப மரியாதை. அவர் அப்படி தேரவந்தூராண்டவன் சேவிக்க வருவார். வந்தா என்ன ஆண்டவனை பிடிக்குமே ஒழிய விசிஷ்டாத்வைதம் பிடிக்காது அவருக்கு. ஆண்டவனை ரொம்ப பிடிக்கும். நல்ல புண்ணியாத்மா, சேவிச்சாலே புண்ணியம், ரொம்ப பிரியமா பேசுறார். அவரை சேவிச்சாலே நமக்கு நன்மையா இருக்கு, ரொம்ப அனுகிரகமா இருக்கு. அதனால அவரிடத்துல அப்பப்ப வந்து சேவிப்பார். ரொம்ப பிரியம் ஆண்டவரிடத்துல, ரொம்ப மரியாதை, ரொம்ப பக்தி. ஆனா விசிஷ்டாத்வைதம் மாத்திரம் பிடிக்காது. அப்பப்ப அத்வைதம் தான், அதுதான் நல்லது, அதுதான் வசத்தியான சித்தாந்தம், சங்கராச்சார் அவ்வளவு அழகா சொல்லி வச்சிருக்கார் என்று அத்வைத விஷயத்தை எடுத்து ஆண்டவன் கிட்ட தன்னுடைய சித்தாந்தத்துக்கு சார்பா பேசுவாராம். அப்போ ஒவ்வொரு வாட்டியும் ஆண்டவன் அழகா அவருக்கு பதில் சொல்லி ஆகும். அதே போல ஒரு சமயம் அந்த சுவாமி தேரந்தூர் ஆண்டவனிடத்துல நேகநானாஸ்தி கிஞ்சனன்னு சொல்லியிருக்கு, ஏகமேவ அத்விதீயம்னு சொல்லியிருக்கு, சர்வம் கலிதம் பிரம்மன்னு சொல்லியிருக்கு. எல்லாமே சர்வம் பிரம்மமயம்தான், வேற ஒண்ணும் கிடையாது, மொத்தமே மாயை தான், ஒண்ணுதான் இருக்கு, ஒன்னை தவிர எதுவும் இல்லை, எல்லாமே பிரம்மன் தான். இப்படி எல்லாம்
வேதம் நன்னா ஸ்பஷ்டமா சொல்லியிருக்குச்சு. அதை தானே நாம் வைதிகாலா இருக்கிறவா ஒத்துக்கணும். பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு, பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், மீதி எல்லாம் மித்ய, மொத்தமும் மாயை, அனர்தேனை பிரத்யோடாக மொத்தமே போய் தான், இதெல்லாம் சொல்லியிருக்குச்சு. இவ்வளவு அழகா சொல்லியிருக்குச்சு. ஏன் விசிஷ்டாத்வைத்தத்துல உலகம் மாயைன்னு ஒத்துக்க மாட்டேன்றங்கோ? உலகம் சத்தியம்னு சொல்றேள், எல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்றேள், பெருமாள் இருக்கார், ஜீவன் இருக்கா, அப்புறம் வஸ்துக்கள்லாம் இருக்கு அப்படின்லாம் சொல்றேள். நீங்க எல்லாம் பல விஷயத்த ஒத்துக்கிறேள், வேதம் ஒரு விஷயத்த மாத்திரம்தான் ஒத்துக்கிறது அப்படின்னு அவருக்கு உண்மையாக அவருக்கு அத்வைத்தத்துல இருக்கிற ஒரு அபினிவேசம், ஒரு நம்பிக்கை, அழுத்தமான ஒரு விசுவாசம், அதை வச்சுட்டு தேரன் ஆண்டவரிடத்துல அந்த வார்த்தை சொன்னார். அவர் நம்ம உலகத்துல ஒண்ணுதான் இருக்கா அப்படின்னார். ஆமா ஒண்ணுதானே இருக்கு, வேதம் அப்படித்தானே சொல்றது, கண்ணுக்கு தெரியறதெல்லாம் மாயைன்னு தானே வேதம் சொல்றது, ஒன்னை தவிர ஒண்ணும் இல்லைன்னு சொல்றது அப்படின்னார். சரி அப்படியா, அப்படி உம்மோட வந்தவாளெல்லாம் கொஞ்சம் அப்பால போக சொல்லுவோம் அப்படின்னார். சரி எல்லாரும் அப்பால போயிட்டா. எல்லாரும் போயாச்சு. சுவாமி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், மோட யாரும் இல்லையே அப்படின்னார். இல்ல யாரும் இல்லை அப்படின்னார். சரி இங்க யாரும் இல்லையோ இல்லையோ அப்படின்னு ஆண்டவன் கேட்டாச்சு. இல்ல யாரும் இல்லை அப்படின்னார். அப்ப யாரு இருக்கா அப்படின்னார். ஒருத்தர் தான், நான் ஒருத்தர் தான் இருக்கேன் அப்படின்னார். என்ன நீர் ஒருத்தர் தான் இருக்கேன்னு சொல்றீர்? நீரும் இருக்கேன் நானும் இருக்கேன், ரெண்டு பேர் இருக்கோமே. ஒருத்தர் தான் இருக்குன்னு சொன்னீரே, அப்ப ரெண்டு பேர் இருக்கோமோ இல்லையோ அப்படின்னார். அவருக்கு கழிச்சு போயிட்டார். ஒருத்தர் தான் இருக்குன்னு சொன்ன இடத்துலயே ரெண்டு பேர் இருக்கோமோ இல்லையோ, ஒருத்தர் தான் இருக்காரான்னு கேட்டதுக்கு என்ன அபிப்பிராயம்? அவர் என்ன நினைச்சுட்டார், ஒருத்தர் தான் இருக்காருன்னா பெரிய ஆண்டவனை தவிர தன்னை தவிர வேற யாரும் இல்ல அப்படின்றதுனாலே ஒருத்தர் தான் இருக்கோம் அப்படின்னு நினைச்சுட்டார். ஆண்டவன் கேட்டாச்சு, ஒருத்தர் தான் இருக்கேன்னு சொன்னா நீர் இருக்கே நான் இருக்கேன், நம்ம ரெண்டு பேர் இருக்கோம் இப்போ, அப்ப ஏன் ஒருத்தர் தான் இருக்கேன்னு சொல்றீர்? அப்ப நீர் ஒருத்தர் தான் இருக்கேன்னு சொன்ன வார்த்தை தப்பா, அது பொய் தானே அப்படின்னார். அவர் குழம்பு போயிட்டார். ஆமா வேதமும் ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்றது, ஆனா அதே போல இங்க நாம் ஒருத்தர் தான் இருக்குன்னு சொல்ல தேவை ரெண்டு பேர் இருக்கோம், ரெண்டு பேர் இருக்கச்சேவே ஒருத்தர் தான் இருக்குன்னு சொல்றோமோ இல்லையோ. இதே போலதான் வேதம், அது நிறைய இருக்கச்சேவே, நிறைய வஸ்துக்கள் இருக்குச்சேவே, நிறைய ஆத்மாக்கள் இருக்குச்சேவே, ஒண்ணுதான் இருக்கு, பிரம்மம் ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி சொல்லிட்டுன்னா, அது ஒண்ணுதான் இருக்குன்னா பிரம்மம் ஆத்மாவாய், எல்லா சேதனா சேதங்களுக்கு ஆத்மாவாய் அது ஒண்ணுதான் இருக்குன்னு அர்த்தம். அதே சமயம் இப்ப நீர் இப்ப எப்படி சொன்னீங்க, நான் ரெண்டு பேர் இருக்குச்சே ஒருத்தர் தான் இருக்கோம்னு நீ சொன்னீரோ இல்லையோ, அதே போலதான் ஒவ்வொரு இடத்துலயும் அது அபிப்பிராயம் என்னன்றத மொத்தமா பார்க்கணும். நீர் ஒருத்தர் தான் இருக்குன்னு சொல்லச்சேவே ரெண்டு பேர் இருக்கா போல, அது வேதமும் பெருமாள் ஒருத்தர் தான் இருக்கான்னு சொல்லச்சே, பெருமாளுக்கு சரீரமாய் உண்மை பொருள்களாய் ஆத்மாக்களும் நிறைய இருக்கு, அதே போல அச்சேதன பொருள்களும் நிறைய இருக்கு. ஆனா ஆத்மான்னு பார்த்தா பரமாத்மா தான், அவன் தான் அந்தராத்மா, அவன் தான் அந்தர்யாமி. அந்த ஆத்மா இல்லைன்னா உலகத்துல ஒரு பொருளும் இருக்காது, சூன்யமா போயிடும். அதனால ஆத்மா இருப்பதனாலே எல்லாம் இருக்கிறது, ஆத்மாவை சார்ந்து எல்லாம் இருக்கிறது, ஆத்மாவுக்கு உடலாய் எல்லாம் இருக்கிறது. ஆத்மா இல்லாமல் போனா உடல் கிடையாது. அந்த தாத்பரியத்துல என்ன சொல்லிட்டு, பெருமாள் ஒத்தந்தான் இருக்கான், அவனை தவிர வேற உயர்ந்த தத்துவம் கிடையாது. ஆனா அந்த ஒத்தனுக்கு இத்தனை அற்புதமான சரீரம் இருக்கு, இத்தனை ஆத்மாக்கள் இருக்கா, இத்தனை அச்சேதனங்கள் இருக்கு, எல்லாம் கலந்து ஒரு பெருமாள், எல்லாம் சேர்ந்து ஒரே பொருள். அந்த ஒரே பொருளுக்கு தான் நாராயணன் பேரு. அதனால நாராயணன் ஒத்தந்தான் இருக்கான், ஆனா அவன் பலவா இருக்கான். இதுதான் எங்க சித்தாந்தம் சொல்றது. நாராயணன் ஒத்தந்தான் இருக்கான், அவனுடைய சரீரத்துல இத்தனை அம்சங்கள் இருக்கிறதுனாலே அவன் பலவாவும் சொல்லப்படுகிறான். அதனாலதான் அத்வைத்தம்னு சொல்லாம விசிஷ்டாத்வைத்தம்னு சொல்றோம். அதனால வேதம் சொன்னதான் பாஷ்யக்காரர் சொன்னார். சப்தத்துக்கு மொத்தமான அர்த்தம் பார்க்கணுமே ஒழிய ஒரே ஒரு வரிய மாத்திரம் பார்த்து அர்த்தம் சொல்லக்கூடாது. ஏன்னா வேதமே என்ன சொல்லிட்டு, திரிவிதம் புரோக்தம் பிரம்மம் ஏதத்துன்னு சொல்லிட்டு, போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்சமத்வா திரிவிதம் புரோக்தம். போக்தாவும் இருக்கான், போகியமும் இருக்கு, நியந்தாவும் இருக்கான். அதான்
ஆத்மாக்களும் இருக்கு, பிரகிருதியும் இருக்கு, பகவானும் இருக்கான் அப்படியும் சொல்லி தோல்வியோ அதையும் இதையும் சேர்த்து அன்வயப்படுத்தணும். அப்ப அன்வயப்படுத்தினா ஒரு கிரந்தத்துல முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் சொன்ன எல்லா விஷயங்களையும் தான் ஆராய்ஞ்சு ஒரு வரியில எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. வரி வரியா தான் சொல்லிட்டு போகணும். நடுவுல இருக்கிற ஒரே ஒரு வரியை எடுத்து படிச்சோம்னா அது ஒருவேளை அந்த கிரந்தத்துக்கு விருப்பம் இல்லாத பூர்வபக்ஷ வாக்கியமா கூட இருக்கும். அந்த பூர்வபக்ஷ வாக்கியத்தையே கிரந்தத்தினுடைய சித்தாந்தமா நினைச்சிடக்கூடாது. ஒருத்தர் ஒரு புத்தகம் எழுதுறார், அந்த புஸ்தகத்துல என்ன தாத்பரியம்னா நாராயணன் தான் பரதத்துவம்னு எழுதுறார். நாராயணனுடைய திவ்ய மகிழ் லட்சுமி தான் நமக்கு புருஷகாரம் எழுதுறார், சரணாகதி தான் உபாயம்னு எழுதுறார். அதை மறுத்து சில பேர் சொல்லுவா. அவ என்ன மறுக்கிறான்ற வாக்கியம் நடுவுல எடுத்து எழுதுவா. நாராயணன் பரதத்துவம் இல்ல, லட்சுமி புருஷகாலம் இல்ல, சரணாகதி எப்படி பலிக்கும் அப்படின்னு பூர்வபக்ஷம் எழுதி காட்டுவா. அந்த பூர்வபக்ஷம் எழுதி காட்டுற அந்த வாக்கியங்களை மாத்திரம் ரவுண்ட் பண்ணி எடுத்துட்டு இந்த புத்தகத்துல சொல்லியிருக்க பத்தேடா நாராயணன் பரதத்துவம் இல்ல, லட்சுமி புருஷகாரம் இல்ல, சரணாகதி உபாயம் இல்ல, அந்த புஸ்தகத்துல பாருங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல கொட்ட எழுத்துல எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லலாமா? அதே போலதான் புஸ்தகத்தினுடைய பூர்வ தாத்பரியத்தையும் பார்க்கணும். அதுதான் பெரியவாள் எப்பவும் உபதேசம் பண்றா. புஸ்தகத்தினுடைய பூர்வ தாத்பரியத்தையும் பார்க்கணும். முதலேன்னு கடைசி வரைக்கும் பார்த்துட்டு என்ன அர்த்தம் சொல்லியிருக்குன்னு சொல்லணும். ஒரு இடத்துல சர்வங்கல இதம் பிரம்மன்னு சொல்லச்சே, இன்னொரு இடத்துல என்ன சொல்லுது ஆகாச சரீரம் பிரம்மா அப்படின்னு சொல்றது. பிரம்மத்துக்கு சரீரம் உண்டுன்னு சொல்றது, எல்லாம் பிரம்மத்துக்கு சரீரமா இருக்குன்னு சொல்றது. அவ ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தா எல்லாத்தையும் சரீரமாய் கொண்டிருக்கிற பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு, அதுதான் ஒண்ணு. அப்படித்தான் அத்வைதம் சொல்லணும். அப்ப சரீர விசிஷ்டமான பிரம்மம் இருக்குன்னு சொல்லணும். அதனாலதான் நாம் விசிஷ்டாத்வைதம்னு சொல்லணும். இதுதான் பெரியவாளுடைய கொள்கைதான் நம்ம ராமானுஜ சித்தாந்தம். அதான் அந்த சுவாமிக்கு சுருக்கமா அழகா ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்லச்சே, ரெண்டு பேர் இருக்கச்சே ஒண்ணுதான் இருக்குன்னு சொன்னா போல அங்கேயும் ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்லச்சே, நாராயணன் ஒருத்தன் இருக்கச்சே அவனுக்கு சரீரமாய் இருக்கிறதான இந்த ஜகத்து பலவாய் கிடக்கிறது, விசிஷ்டமாய் இருக்கு பிரம்மம் அப்படின்னு தான் அர்த்தம். இதைத்தான் பாஷிகார் சொன்னார் என்று தேரவந்தராண்டத்துல அந்த சித்தாந்தத்தை சொல்ற அழகு இருக்க ரொம்ப அழகு, ரொம்ப எளிமையா சொல்லுவார். அது யாருக்கும் புரியறா போல சொல்லுவார். தேரவந்தராண்டவனிடத்திலே ஒருத்தர் போய் கேட்டார், ஏன் இப்படி வைஷ்ணவாள் வைஷ்ணவாள் நாராயணனைத்தான் ஒத்துக்கிறா, நாராயணனைத்தான் சேவிக்கணும்ன்றா, மற்ற தெய்வதைகள் எல்லாம் அவ மதிக்கிறதே இல்ல, கையெடுத்து கூட கூப்பிடுறது இல்ல, கண்ணால கூட பாக்குறது இல்ல, மற்ற தெய்வங்கள்லாம் எளப்பமானவா அப்படின்னு புத்தகம் வேற எழுதுறா. ஏன் இப்படி? நாங்கெல்லாம் அப்படி இல்லை, எல்லா தெய்வத்தையும் ஒத்துக்கிறோம், எல்லா கோயிலுக்கும் போறோம், வைஷ்ணவாள் பெருமாள் கோயிலுக்கு தவிர எங்கேயும் போக மாட்டேங்கிறா, ரொம்ப குறுகிய மனதோட இருக்கா அப்படின்னு சாதிச்சாச்சு அப்படின்னு கேட்டாலாம் அவர். அதுக்கு தேவந்திராண்டவர் சாதிச்சு அது மனசு நோகாம பதில் சொல்லுவார் அவர். அதுதான் அவர் இடத்துல இருக்கிறாரு. வைஷ்ணவாள் ஒரு வழியில போறா, வைஷ்ணவாளுக்கு வைகுண்ட லோகம் தான் வேணும்னு பிடிச்சிருக்கு, வைகுண்ட லோகத்தை தவிர வேற ஒண்ணும் அவளுக்கு வேண்டாம். இந்த வைகுண்ட லோகம் யாருக்கு சொந்தமா இருக்கோ அவளை பிடிச்சுக்கிறோம். வைகுண்ட லோகம் நாராயணனுக்கு தான் சொந்தம், நாராயணனு தான் வைகுண்டம் கொடுப்பா, மற்ற தேவதைகளினாலே வைகுண்டம் தர முடியாது, வைகுண்டம் தான் அவசத்தின்னு நினைச்சுட்டு இருக்கா. அந்த பாவனையினாலே அந்த வைகுண்டம் போகணுன்றதுனாலே வைகுண்டநாதனை தவிர வேற யாரையும் சேவிக்கல, அவ்வளவுதான் விஷயம். மற்ற தெய்வங்கள் எல்லாம் எளப்பமா நினைக்கல, மற்ற தெய்வங்கள்லாம் நமக்கு சுவாமின்னு நினைக்கல, நமக்கு மற்ற தெய்வங்கள் கொடுக்கிற வஸ்துவும் வேணும்னு நினைக்கல. இதுதான் வைஷ்ணவனுடைய மனோபாவம். அது மற்றபடி எந்த தெய்வத்தையும் எளப்பமா நினைக்க மாட்டா வைஷ்ணவாள். எல்லா தெய்வங்களிலேயும் எல்லாருக்கும் அந்தராத்மாவா இருப்பவன் நாராயணன் தான். அதனால நாராயணன் அந்தராத்மாவாய் எல்லா தெய்வங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லா பொருள்களுக்கும் இதமான உள்ளுக்குள்ள ஆத்மாவா இருக்கிறபடினால வைஷ்ணவாள் யாரையுமே துவேஷிக்க மாட்டா. சர்வம் வாசுதேவ மயம், சர்வம் விஷ்ணுமயம். அதனால யாரையும் துவேஷிக்க மாட்டா வைஷ்ணவாள். அதுதான் வைஷ்ணவ சித்தாந்தம். அது நாங்கள் பெருமாளைத்தான் சேவிக்கிறோம், எதற்காக? எங்களுக்கு பெருமாள் கொடுக்கறது தான் வேணும்னு நாங்க நினைக்கிறோம், எங்க பெருமாளால தான் வைகுண்டம் கொடுக்க முடியும்னு நினைக்கிறோம், அவ்வளவுதான் விஷயம். ரொம்ப அழகா சொல்லிடுவாங்க. அதுபோல எப்பவும் வேதாந்தத்தை சொல்லச்சே மற்றவாளுடையதான மனசை புண்படுத்துற பாவமே கிடையாது. எதுக்கு யாரும் நோகடிக்கணும்?
எல்லாம் விஷ்ணுமயமா இருக்கச்சே எங்க யார நோகடிச்சாலும் அதுவும் பெருமாளை நோகடிக்கிறா போலத்தானே. அதனால யாரையும் நோகடிக்க கூடாதுன்றது அடிப்படையான மனோபாவம் தேரவிந்துராண்டவருக்கு. ரொம்ப அது தேரவிந்துராண்டவரிடத்துல எல்லாரும் ரொம்ப அனுபவிச்சிருக்காரு. வேதாந்தத்தை சொல்ற அழகு காலக்ஷேபம் அத்தியுதமா இருக்குமா. சாதாரணமாக வேதாந்தத்துல சாமானாதிகரண்யம்னு வரும். சாமானாதிகரண்யம்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னு ரொம்ப பிரமிச்சு போவா. அது ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுப்பா. அப்பவும் கூட புரியாது. சப்ரம்மா சசிவசேந்திர சோக்ஷர பரமஸ்வராட். சாட்சாத் சர்வேஸ்வரன் தான் பிரம்மாவா இருக்கார். அவர் தான் சிவனா இருக்கார். அவரே தான் ஸ்வராட்டான பரதத்துவம். அவர் தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டே வந்தது. இது அவர் தான் பிரம்மாவா இருக்கார், அவர் தான் சிவனா இருக்கார் அப்படின்னா சப்ரம்மா சசிவசேந்திர அவர் தான் இந்திரனா இருக்கார் என்று சொன்னா, அப்போ அவர் என்ன இந்திரனா அவதாரம் பண்ணிட்டாரா, இல்ல அவர் என்ன பிரம்மாவை அவதாரம் பண்ணிட்டாரா, அவர் என்ன சிவனா அவதாரம் பண்ணிட்டாரா? அப்ப சிவனும் கூட பெருமாள் தானா, பிரம்மா கூட பெருமாள் தானா, இந்திரன் கூட பெருமாள் தானா? அப்போ இன்னும் மத்ததெல்லாம் பெருமாளை சொல்றோமே, அவளும் ராமன் கிருஷ்ணன் எல்லாம் எல்லாரும் அதே போல ராமனா பெருமாள் வந்தார், கிருஷ்ணனா பெருமாள் வந்தார், இந்திரனா பெருமாள் வந்தார், சிவனா பெருமாள் வந்தார், பிரம்மா பெருமாள் வந்தார் அப்படின்லாம் நினைச்சுக்கலாமா? இப்படி பல சந்தேகங்கள்லாம் வரதான் வரும். இந்த உபனிஷத் வாக்கியத்தெல்லாம் பார்த்தா சந்தேகம் வரும். அதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கு, ஆத்மானாராயணஸ்வரஹ அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லா தத்துவத்துக்கும் ஆத்மாவா இருக்கிறதுன்னு நாராயணன் தான் சொல்லியிருக்கு. அப்புறம் இவா பேரெல்லாம் வேற சொல்லியிருக்கு. எல்லாத்தையும் சமுதாயமா ஆராய்ந்து எடுக்க வேண்டிய அர்த்தம் என்னன்னா, இப்படியான பெருமாள் பிரம்மா என்றும் பெருமாள் சிவன் என்றும் பெருமாள் இந்திரன் என்றும் சொல்வது சாமானாதிகரண்யத்தினாலே அப்படின்னு வேதாந்தத்துல வரும். இது என்ன சாமானாதிகரண்யம்னா என்னன்னா, அழகா சொல்லுவாராம். சாமானாதிகரண்யம்னா என்னன்னா அழகா சொல்லுவாராம் திறந்துராண்டவன். வாசல்ல தயிர் வித்துட்டு போறா ஒருத்தி. அவளை என்னன்னு கூப்பிடுவோம் நம்ம? தயிர்காரின்னு கூப்பிடுவோம், தயிரே அப்படின்னு கூப்பிடுவோம். தயிரே அப்படின்னு கூப்பிட்டா அவ நம்மளைத்தான் கூப்பிடுறா அப்படின்னு நினைச்சுட்டு தயிர் விற்க வராளோ இல்லையோ. தயிர்காரிய தயிர் வச்சுட்டு இருக்கிறவளேன்னு கூப்பிடுறதா, தயிர்காரின்னு கூப்பிடுறதா, தயிரேன்னு கூப்பிடுறதா? தயிரேன்னு கூப்பிடுறாளோ இல்லையோ. இதுதான் தயிர்காரிய தயிரேன்னு கூப்பிடுறதுக்கு தான் சாமானாதிகரண்யம்னு அர்த்தம். அதுதான் சாமானாதிகரண்யம் அப்படின்னு ரொம்ப அனாயாசமா சொல்லிடுவான். அதுன்னா அவளுக்கு அந்த தயிர்காரிக்கு தயிரோட சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தத்தை மாத்திரம் வச்சுண்டு அவகிட்ட தயிர் இருக்குன்றதுனாலே அவளை தயிரேன்னு கூப்பிடுறோம். அதே போலதான் பெருமாளுக்கும் சிவனுக்கும் பிரம்மாவுக்கும் ஒரு சாமானாதிகரண்யம் என்னன்னா, பெருமாளோட சம்பந்தப்பட்டவா சிவன் பிரம்மா எல்லாம். என்ன சம்பந்தம்னா, பெருமாள் சிருஷ்டி பண்றதுக்காக பிரம்மா என்கிறதான ஆத்மாவை பிரம்மாவாக்கி தன்னோட வச்சுன்னு இருக்கார். ஒரு ஆத்மாவை சிவனாக்கி தன்னோட வச்சுன்னு இருக்கார். இவா எல்லாரும் சரீரம் பெருமாளுக்கு. அந்த சரீரமா இருக்கிறவாளையே அங்க உபனிஷத்து என்ன சொல்லிட்டு, இவாள்லாம் சாட்சாத்து பிரம்மன் தான், பிரம்மம் இவாதான். அப்படி பிரம்மம் நாராயணன் பிரம்மாதான், பிரம்மமான நாராயணன் சிவன் தான் சொல்லித்து. அது என்ன சம்பந்தத்தை சொல்லித்துன்னா, எப்படியாக்கும் தயிர் சம்பந்தம் இருக்கிறதுனாலே தயிர்காரியோ, அதே போல பகவத் சம்பந்தம் இருக்கிறதுனாலே இவாளையும் பகவானோட சேர்த்து சொல்லிட்டு, அவ்வளவுதான். இதே போலத்தான் மற்ற விஷயங்கள் பிரம்மம் என்று சொல்லும் போது இதுவும் பிரம்மம் இதுவும் பிரம்மம் இதுவும் பிரம்மம்னு சொல்லச்சே, பிரம்மத்தோட இருக்கிற சம்பந்தத்தை முன்னிட்டு கொண்டு, என்ன சம்பந்தம்னா அது சரீராத்மபாவ சம்பந்தம். அது அதை முன்னிட்டு கொண்டு உலகத்துல நாமே பார்க்கலாம். அந்த ஒருத்தன் ரோடுல போறான், ஒருத்தன் சேப்பு சட்டை போட்டுன்னு போறான், ஒருத்தன் நீல சட்டை போட்டுன்னு போறான், ஒருத்தன் மஞ்சள் சட்டை போட்டுட்டு போறான். நமக்கு முன்னாடி தாண்டி போயிட்டா உடனே நம்ம ஒருத்தனை சொல்றோம், என்ன சொல்றோம், பா அந்த சேப்பு சட்டையை கூப்பிடு, அவனோட பேசணும், என்ன தாண்டி போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை அனுப்புறோம். அவன் சேப்பு சட்டையை கூப்பிடுன்னா என்ன அர்த்தம்? சேப்பு சட்டை போட்டு இருக்கிறவனை கூப்பிடுன்னு தானே அர்த்தம். ஆனா சிகப்பு சட்டையை கூப்பிடுன்னு ஏன் சொல்றோம்? வேற அந்த மஞ்சள் சட்டை குறுக்க போறான் பார் அப்படின்னு சொல்றோம். மஞ்சள் சட்டை குறுக்க போறான்னு மஞ்சள் சட்டை குறுக்க போறான்னு சொல்லலாமா? மஞ்சள் சட்டைன்றது அச்சேதனம்,
கொடுக்க போறான்னு சொல்ற வார்த்தை சேத்தனம். ஏன் இப்படி சொல்றோம்னா, இதுல சமானாதிகரண்யத்தை முன்னிட்டு கொண்டு வருது. லோகத்துல இப்படியான விவகாரம் உண்டு. அது சம்பந்தம் இருந்தாலே அந்த சம்பந்தத்தினுடைய ஒரு ஏகதேச சொல்லாலே அந்த பூர்ண வஸ்துவை சொல்லுவது வழக்கம். அதே போலத்தான் இவனுக்கு பெருமாளிடத்திலே சம்பந்தம் இருக்கு. அதனால பெருமாளை சொல்லச்சே இந்த ஏகதேச சொல்லாலையும் கூட சொல்லலாம். இப்படி சொல்றதுக்கு தான் சமானாதிகரண்யம்னு பேரு. அதனால திருவந்திராண்டவன் சமானாதிகரண்யம்னா ரொம்ப குழம்ப வேண்டாம். தயிர்காரிய தயிரேன்னு கூப்பிடுறது போல உலகத்தில் இருக்கிற எந்த பொருளாலையும் பெருமாளை சொல்லலாம் அப்படின்னு சொல்றது. அதுதான் சமானாதிகரம். உலகத்துல இருக்கிற எந்த பொருளாலையும் சொல்லலாம். ஏன்னா எல்லா பொருளுக்கும் பெருமாளுடைய சம்பந்தம் இருக்கு. அதனால உலகம் எந்த பொருளா இருந்தாலும் சரி, கல்லோ மண்ணோ கட்டையோ மரமோ, உயிருள்ள பிராணியும் உயிரில்லாத பிராணியும் எந்த பொருளாலையும் பெருமாளை சொல்லலாம். எல்லா பொருளாலையும் பெருமாளை சொல்லலாம்னு அதனாலதான் சொல்லுவோம். எல்லா பொருளும் பெருமாள் தான் சொல்றோம். எப்பொருட்கும் சொல்லானை சொன்னேன் தொகுத்து அப்படின்னு ஆழ்வார்னு சொல்றார். அதனால இப்படியான பெரிய தெளிவான ஞானத்தை காட்டுவதற்காகத்தான் உபனிஷத்து சப்ரம்மா சஜிவ சேந்திர சோக்ஷர பரமஸ்வராட்டுன்னு சொல்லுது. அத விளக்க அடியன் கொஞ்சம் விளக்கி சொன்னேன். ஆண்டவன் சாதிச்ச போது சாமானாதிகரண்யம் அப்படின்னு வரைச்சு தயிர்காரிய தயிரேன்னு சொல்றா போல சம்பந்தமுடைய எந்த வஸ்துக்களினாலையும் அந்த சம்பந்த விசிஷ்டமா இருக்கிறதான பதார்த்தத்தை சொல்லலாம். தயிர் சம்பந்தத்தினாலே தயிர் விசிஷ்டமா இருக்கிற தயிர்காரிய தயிரேன்னு சொல்றோம். அதே போல பிரம்ம விசிஷ்டமாய் சிவ விசிஷ்டமாய் இந்த ஜகத் விசிஷ்டமாய் இருக்கிற பிரம்மத்தை இங்க இருக்கிறதான ஒவ்வொரு பொருளாலையும் கூட சொல்லிடலாம். அதுதான் தாத்பரியம். அழகா சொல்லுவார். அடியன் சொன்னது ஒருவேளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டோம்னுவோ, ஆனா அவர் சொன்ன அழகு அது. சமானாதிகரண்யம்னா தயிர்காரிய தயிரேன்னு சொன்னாலே புரியுறா போல பிரம்மத்தினுடைய விசேஷமா இருக்கிற வஸ்துகள்னாலேயே விசிஷ்டமான வஸ்துவை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்றது. அதாவது குவாலிட்டிஸ கொண்டே குவாலிஃபைடா சொல்லிடலாம் அப்படின்னு வேணா இங்கிலீஷ்ல சொல்லலாம். அது போல எந்த விஷயத்தையும் தேரவந்திராண்டவன் அனாயாசமா சொல்லி ஆகும். அதை சொல்ல வந்தேன். அதே போல இன்னொரு விஷயம், இன்னொரு சுவாமி கேட்ட இந்த சந்தியாவந்தனம் பண்றா பாருங்க, அர்த்தமே தெரியாம பண்றா. என்ன இப்படி ஒரு அநியாயம் எந்த மதத்திலேயாவது உண்டா? இந்த வைதிக மதத்தாலதான் தாங்க பண்ற கர்மாவுக்கு அர்த்தமே தெரிஞ்சுக்காம மத்ததெல்லாம் அவாவா என்ன கர்மா பண்றாளோ அந்த கர்மாவுக்கு அந்த கர்மாவில இருக்கிற வாக்கியங்களுக்கு மீனிங் தெரிஞ்சுட்டு பண்றா. அவ ஏதாவது ஒரு மந்திரம் சொன்னான்னா அதுக்கு மீனிங் தெரிஞ்சுன்னு தான் சொல்றா. இந்த வைதிகால் மட்டும் சரி, எந்த மந்திரத்துக்கு அர்த்தமே தெரியாது. அதுவும் சந்தியாவந்தனம் பண்றா பாருங்க, மந்திரத்துக்கு அர்த்தமே தெரியாது. ஆனா சந்தியாவந்தனம் பண்ணலன்னா ரொம்ப பெரிய தப்பு அப்படின்றா. இது எப்படி நியாயமாகும் அப்படின்னு தேரவந்தூர் ஆண்டவன் கேட்டாச்சான். அதுக்கு தேரவந்தூர் ஆண்டவன் லேசா சிரிச்சுட்டாச்சான். ஏன்னா அந்த கேட்டவர் வக்கீல். அவர் அந்த வக்கீலுக்கு தானே கொஞ்சம் வாக்கு அதிகம். அவர் தேரவந்தூர் ஆண்டவனை கொஞ்சம் தைரியமா கேட்டார். அவர் தேரவந்தூர் ஆண்டவன் சிரிச்சுட்டே சொல்லியாச்சான், ரொம்ப சரிதான், அர்த்தம் தெரிஞ்சுக்காம ஒரு காரியம் யாரும் பண்றதில்லை அப்படின்னு சொல்றாள். ஆனா நீங்க வக்கீலா இருக்கச்சே அந்த கோர்ட்ல கொடுக்க வேண்டிய அந்த பத்திரங்கள் தஸ்தாவேஜுகள் டாக்குமெண்ட்ஸ், அந்த பத்திரங்கள் தஸ்தாவேஜுகள் எல்லாத்தையும் அப்படின்னு நிறைய அதெல்லாம் தயார் பண்ணிட்டு அப்புறம் உங்க கட்சிக்காரங்கிட்ட இதெல்லாம் கையெழுத்து போடுங்கன்னு சொல்றாள். அவன் கையெழுத்து போடுறான். கையெழுத்து போட்டா அதுல இருக்கிற விஷயங்கள்லாம் அவன் படிச்ச மாதிரி அர்த்தம். அப்புறம் அதை அப்படியே கொண்டு போய் கோர்ட்ல கொடுக்குறாள். கேஸ் எல்லாம் நீங்க வாதாடுறங்கோ, எதை வச்சு வாதாடுறங்கோ, கட்சிக்காரர் படிக்காமையே மேல இருக்கிற அத்தனை விஷயங்களையும் உறுதிப்படுத்தி அவர் கையெழுத்து போட்டு கொடுத்ததை வச்சுதானே நீங்க பத்திரம் எல்லாம் கொடுக்குறது, தஸ்தாவேஜ் எல்லாம் கொடுக்குறங்கோ. அவ படிக்காமையே அர்த்தம் தெரிஞ்சுக்காமையே அவளுக்கும் இந்த காரியம் நடக்கதானே நடக்கிறது. அதே போலதான் அர்த்தம் தெரியாமையே சந்தியாவந்தனம் பண்ணா கூட அது வேண்டியவனுக்கு அர்த்தம் புரியும். யாருக்கு நாம் சந்தியாவந்தனம் பண்றோமோ அவனுக்கு புரியும். எப்படியாக கட்சிக்காரன் படிக்காமையே கையெழுத்து போட்டு கொடுத்தா கூட அது புரிய வேண்டியவாளுக்கு புரிஞ்சு கட்சி கேஸ் வழக்கு எல்லாம் நடக்கிறதோ இல்லையோ, அதே போலத்தான் சந்தியாவந்தனம் அர்த்தம் புரியாமையே பண்ணாலும் அது புரிஞ்ச வேண்டியவாளுக்கு புரியும்.
அது பலன் கிடைக்க வேண்டியதும் குறையாம கிடைக்கும். கேஸ் நடத்தி நீங்கள்லாம் ஜெயிச்சு கொடுத்தால்னா பலனை கட்சிக்காரன் அடையிறானோ இல்லையோ, அதே போலதான் அப்படின்னாராம். ஒரு வாயை புத்தினுட்டாராம் அவர். அதாவது அந்த விஷயத்த சொல்லச்சே அந்த லௌகிக ஞானத்தோட திருஷ்டாந்தத்தை சொல்லி, லௌகிக திருஷ்டாந்தம்ன்றது இழப்பம் கிடையாது. ஆனா இருந்தாலும் லௌகிக புத்தியினாலேயே பழகி போனவாளுக்கு லௌகிக திருஷ்டாந்தத்தை சொல்லி காட்டினா அவளுக்கு உடனே டக்குன்னு புரியுது. அதனால சந்தியாவந்தனத்தை அர்த்தத்தோட பண்ணா, தெரிஞ்சுட்டு பண்ணா விசேஷம்தான். ஆனா தெரியாம பண்ணாலும் பண்ணணும், பண்ணலைன்னா மகா தப்பு. அது பண்ணலைன்னா பிராமணத்துவமே போயிடுறது என்றுதான் சாஸ்திரம் சொல்றதே ஒழிய, சந்தியாவந்தனத்தை அர்த்தம் தெரிஞ்சுட்டுதான் பண்ணினாதான் பிராமணியம் போகாது, இல்லைன்னா சந்தியாவந்தனம் அர்த்தம் தெரிஞ்சுக்காம பண்ணினா பிராமணியம் போயிடும்னு சாஸ்திரம் இங்கன்னா மிரட்டித்தானா தெரியல. இன்னொன்னு, எந்த மந்திரத்துக்கும் அர்த்தம் அது முழுசா கண்டுபிடிச்சிட முடியாது. அது அமோகமான அர்த்தம். ஒரு மந்திரத்துல கடல் அளவு அவ்வளவு உள்ள அர்த்தத்தை வச்சு சொல்லியிருக்காது. ஒவ்வொரு மந்திரமும் உள்ளுக்குள்ளே பிரம்மத்தை அடைக்கிறது, பிரம்மமோ கடல் அளவானது. அதனால யாரால எவ்வளவு தெரிஞ்சுட்டு செய்ய முடியும்? அதனால தெரிஞ்சு கொண்டவன் சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படின்னா அது அவிஜானம் விஜானதாம் விஜானம் அவிஜானதாம் ரகசியத்திலே சாராக்கியம் பரம்பிரம்மாஸ்மிகிருதி என்று அது எப்படி பிரம்மத்தை பரிபூர்ணமா தெரிஞ்சிருந்தா தான் அப்புறம் சந்தியாவந்தனமே பண்ணணும்னு ஆயிடும். அப்படி ஒன்னும் சொல்லலையே சாஸ்திரம். சந்தியாவந்தனத்தை பண்ணு, இந்த மந்திரங்களை அனுசந்தானம் பண்ணு, அப்புறம் இந்த மந்திரத்துக்கு உண்டான அர்த்த விசேஷங்கள் என்ன புரியுமோ அந்த அளவுக்கு தான். ஆனா அனுஷ்டானத்தை குறைக்க கூடாது. அதுதான் சாஸ்திரம் விதிக்கிறது. இந்த தாத்பரியத்துல தான் திரவிந்திராண்டவன் சாதிக்கச்சு எப்படியாகும் அர்த்தம் தெரியாமையே கையெழுத்து போட்டாலும் கேஸ் நடத்தி பலன் கிடைக்கிறதோ இல்லையோ, அதே போலதான் அர்த்தம் தெரியாமையே சந்தியாவந்தனம் பண்ணாலும் அதுக்கு உண்டான பலன் வரத்தான் வரும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா. அதே போல நிறைய விஷயங்கள் திரவிந்திராண்டவனுடைய விஷயங்கள்னா ரொம்ப ஆச்சரியம். இன்னொரு சமயம் இதே போல கேட்டாச்சு. ஒருத்தர் கேட்டா, பெருமாளை தான் நீங்க சேவிக்கிறவங்க, வேற ஒருத்தரையும் சேவிக்கிறது இல்ல, ஏன் வைஷ்ணவாள் இப்படி குறுகிய மனதோட இருக்காள் அப்படின்னு இன்னொரு சமயத்தை இன்னொருத்தர் கேட்டார். அப்ப அவருக்கு பதில் சொல்லியாச்சு ஆண்டவன், எங்களுடைய வழி ஒரு பிரம்ம வித்யை. உபனிஷத்துல நிறைய பிரம்ம வித்யை சொல்லியிருக்கு பகவான் அடையறதுக்கு. அது மாதிரி எங்களுக்கு வழி ஒரு பிரம்ம வித்யை சொல்லியிருக்கு. என்ன பிரம்ம வித்யன்னா, எங்களுக்கு ஆத்துக்கார் பெருமாள். பெருமாள் எங்க ஆத்துக்காரர், அவருடைய பத்னிகள் நாங்கள்லாம். ஆத்துக்காரருக்கும் பத்திரிக்கை இருக்கிற உறவு எப்படி அப்படின்னா, பத்னி ஆத்துக்கார மட்டும்தான் தெய்வமா நினைக்கணும். ஆத்துக்காருக்கு பத்திரம்தான் தன்னுடைய எல்லா விதமான சம்பந்தங்களையும் வச்சுப்பா. அது போலத்தான் நாங்க. எப்படி ஆகும் பத்னியானவள் பர்த்தாவுக்கே எதிர்ப்பாளோ அதே போல நாங்கள் பெருமாளுக்கே இருந்திருக்கோம். பத்னியானவள் பர்த்தாவுக்கே என்று இல்லாமல் ஊராருக்கும்னு இருந்தா உலகம் ஒத்துக்குமா? அதே போலதான் நாங்க இன்னொரு தெய்வத்துக்கு என்று நாங்கள் எங்களை நினைச்சுக்கிறது இல்லை. இது பிரம்ம வித்யை. இந்த பிரம்ம வித்யை எதுக்கு? இந்த ஆத்மாவானது முக்தின்றதான ஸ்ரேயஸ அடையறதுக்கு. முக்தி என்கிற ஸ்ரேயஸ அடையறதுக்கு சொல்லப்பட்ட பிரம்ம வித்தியில பெருமாளை ஆத்துக்காராகவும் எங்களை பத்திரிகளாகவும் சொல்லியிருக்கு. அதனால அந்த கணவன் மனைவி, அந்த பர்த்தா பத்னி என்ற உறவுல நாங்க பிரயாணம் பண்றோம். அந்த சமயத்திலே பத்னியானவள் இன்னொரு இடத்துல கண்ணெடுத்து பார்க்க மாட்டா. கண்ணெடுத்து பார்த்தா தப்பு. அதுதான் அந்த பிரம்ம வித்தியை சொல்றது. பெருமாளுக்கு பத்னியா இருக்கிற ஆத்மாக்கள் அந்த உறவை கொண்டாடினா, அந்த உறவுக்கு தகுந்தபடி நடந்துட்டா முக்தி கிடைக்கிறது. நாங்க அந்த வழியில போயிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். நாங்க கண்ணெடுத்து பாக்குறது இல்ல. அது குறுகிய மனசு இல்ல. குறுகிய மனசு இல்ல, அது ஏகாகிர சித்தம்னு பேர் இருக்கு. குறுகிய மனசு இல்ல, அது ஏகாகிர சித்தம். ஒரே வழியில ஒரே நினைப்போட ஒரே கணவனுக்காக வசத்தியார் வாழ உத்தமி போலே வைஷ்ணவாள். அதனால இன்னொரு தெய்வத்தை சேவிக்கலன்னா அவ அவமதிக்கிறான்னு அர்த்தம் இல்ல, அவ இல்லன்னு சொல்றான்னு அர்த்தம் இல்ல. ஆனா நமக்கு பெருமாளோட கணவன் மனைவி உறவு இருக்கு. அந்த உறவுல சந்தோஷப்படணும், அந்த உறவை பரிபாலிக்கணும், அந்த உறவை கொண்டாடணும். அதுவே நமக்கு பெரிய பேருன்னு நினைக்கணும். அந்த பேரு பெரிய வாழ்வாயிடுறது, அதுவே முக்தி ஆயிடுறது. இத உபனிஷத்துல பெரிய பிரம்ம வித்யா சொல்றது.
அது பிரம்ம வித்தியை நாங்கள் அனுஷ்டிக்கிறோம். அதுதான் நாங்கள் வைஷ்ணவாள். உபனிஷத்தை என்ன சொல்றது அப்படின்னா, அவன் சேஷி நாம சேஷன்னு சொல்றது. இந்த தத்துவத்தை சொல்லச்சா அவன் ஆத்மா என்னும் அவன் சார்ந்து இருக்கிற சரீரம்னு சொல்றது. அதனால சரீராத்ம பாவம், சேஷி பாவம், இதைத்தான் நாங்க இப்படியே பாரதந்திரியம்னு சொல்லி பெருமாள் பக்தாவாயும் நாங்கள் பத்ரியாயும் இருக்கோம். அழகா சொல்லி முடிச்சுட்டார். இதுல அவர் தப்பே சொல்ல முடியாது. கணவன் மனைவி உறவுன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் எப்படி அந்தரங்கமான உறவும், மறுப்பில்லாத உறவும், கசப்பில்லாத உறவும், பிரியாத உறவும், இன்னொருத்தர பாவிச்சுக்காத உறவும் அந்த பத்னிக்கு வேணுமோ அது போல இருக்கோம்னா இத போய் யாரும் குறுகிய மனதுன்னு யாரும் சொல்ல மாட்டா. இதுக்கு மாறா யாரான ஒரு பொண்ணு நடந்துட்டாதான் அவளைதான் சொல்லுவா, இது என்ன பொண்ணா, இது என்ன ஏதோ பிசாசா பொண்ணா, இது ஏன் இப்படி பெரியவா பேருக்கு எடுத்து தானும் நரகத்துக்கு போக முடியாத தப்ப பண்றதுன்னு சொல்லுவா இல்லையா? அதே போல ஆண்டவனுடைய வார்த்தைகள்லாம் ரொம்ப ஒருத்தர் கேட்ட, நீங்க என்ன ஆழ்வார்களை ரொம்ப கொண்டாடுறீர்கள், ரிஷிகள் எல்லாம் கூட ஆழ்வார்கள் ரொம்ப விசேஷம்னு சொல்றீங்களாமே அப்படின்னு. இப்படி ஆண்டவனிடத்துல என்ன விசேஷம்னா, அது இதர மதத்தாலாம் ஆண்டவனை ரொம்ப விரும்பி ரொம்ப கௌரவப்படுத்தி ரொம்ப மரியாதையா ரொம்ப வசந்த யதீஸ்வரர் அப்படின்னு அப்படி சேவிக்கச்சு ஆண்டவனிடத்துல தங்களுக்கு மனசுல ஏற்கனவே அவா சித்தாந்தத்தைப்படி அவா நடந்துக்கச்சு அவா சித்தாந்தத்துல இருக்கிற ஊற்றத்தினாலையும் இதுல என்ன தவறு, நம் சித்தாந்தத்துல என்ன தவறு அப்படின்னு அவளுக்கு மனசுல இருக்கும். ஏன் அது யாரிடத்துல கேட்கலாம்னு ஆண்டவன் கிட்ட நல்ல தைரியமா கேட்டு விடைய வாங்கிட்டு, அது விசிதாத்வைதம்னா அது ரொம்ப வசதி தான் அப்படின்னு சொல்லும்படியாக அவளும் புரிஞ்சுக்கும்படியா ஆண்டவன் சாதிச்சாகும். அது ஆழ்வார் வசத்தின்னு சொல்றீங்களே அப்படின்னா அதுக்காக சாதிச்சாராம் தேவேந்திராண்டவன். அதெல்லாம் ரிஷிகள்லாம் இருக்கா, ரிஷிகளை காட்டுல ஆழ்வார் வசதி தான். ஏன்னா ரிஷிகளுக்கெல்லாம் சத்வம் ரஜசு தமசுன்றதான மனோபாவங்கள்ல சத்வம் ரஜசு தமசு அப்படின்னா எப்பவுமே சத்வோத்தரமா இருந்துருவா அப்படின்னு இல்ல. சில சமயம் ராஜச தாமச பாவங்கள்லாம் கூட வரும் அவளுக்கு. ஆனா எங்க ஆழ்வார்கள் அப்படி இல்ல. அவள்லாம் பரிபூர்ணமாக பகவத் அனுபவத்தினாலுக்குல மயர்வர மதிநலம் அருள பெற்றவர்கள். நல்ல பரிபூர்ணமான பரமசாத்விகமான தத்துவம் அவா. அதனாலே அவளுடைய வாக்குக்கு ரொம்ப ஏற்றம். அவளைதானே வெளிய ரிஷிகளை தாழ்த்தி ஆழ்வார்களை வேணுமென்னே வசத்தி அப்படி ஒரு சித்தாந்தம் கிடையாது. இன்னொன்னு, ஆழ்வார்கள் ரிஷிகளுடைய வழியிலேதான் போனா. ரிஷிகள் வேற ஆழ்வார்கள் வேற கிடையாது. ஆனா ரிஷிகள் ரொம்ப சத்வோத்தரமான பரமசாத்விகர்களாக நல்ல பரிசுத்த பாவத்தோட இருக்கச்சே சொன்ன வார்த்தைகளை ஆழ்வார்கள் அவளும் கையாண்டு நமக்கெல்லாம் தமிழிலே சொல்லி கொடுத்துருக்கா. அதனால ரிஷிகளை தாழ்த்துறோம்னு அர்த்தம் கிடையாது. தேவேந்திராண்டவனிடத்துல அவர் கேட்ட போது ஆழ்வார்களுடைய ஏற்றம் என்னன்னு கேட்டார். அப்போ ஆண்டவன் சாதிச்சது, ரிஷிகள் எல்லாம் காட்டிலும் ஆழ்வார்களுக்கு இருக்கிற விசேஷம் அவள்லாம் கதாச்சித்து ரஜஸ்தமத்து சம்பந்தப்பட்டவா. நம் ஆழ்வார் பகவத் அனுகிரகத்தினாலே மயர்வர மதிநலம் அருள பெற்ற பிறகு ரொம்ப சத்துவோத்தரமாக உபதேசம் பண்ணிருக்கா. அதனாலே அவளுடைய வார்த்தைகளுக்கு ஏத்தம் உண்டு என்று ஆண்டவரிடத்துல தேவேந்திராண்டவனை பத்தி ரொம்ப அந்தந்த காலத்துல அவ சேவிச்சவாள்லாம் ரொம்ப அதிசயப்பட்டிருக்கா, ரொம்ப கொண்டாடி இருக்கா. ரொம்பவும் பக்குவமான திருவுள்ளம். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு சமயம் தேவேந்திராண்டவன் தாயார் உற்சவம், ஆண்டாள் உற்சவத்துல பெரிய கோஷ்டி. அதெல்லாம் ரொம்ப விசேஷமான கோஷ்டி. அதுல அத்தியாக கோஷ்டி கொண்டு, வேத பாராயண கோஷ்டி கொண்டு, நிறைய பஜனை கோஷ்டிகள்லாம் போகும். முன்னாடி வாத்தியங்கள், கச்சேரி, அது இது நல்ல பிரமாதமா ரொம்ப பலமா இருக்கும். மகத்துவம்னா ரொம்ப அழகா இருக்கும். அதுவும் அந்த காலத்திலே பக்தர்கள்லாம் ரொம்ப அதிகம். அதனால உற்சவமே ரொம்ப பெரிய வைபவமா இருக்கும். ஆண்டாள்னா அப்படியே பாண்டி தேசத்துக்கே குலதெய்வம் போல இல்லையா? அதனால ரொம்ப விசேஷம். அந்த ஆண்டாள் உற்சவத்துல அத்தியாக கோஷ்டி விசேஷமா இருக்கும். தேவேந்திராண்டவன் பரம்பரையும் அத்தியாக கோஷ்டிக்கு வெளியாகும். ஒரு சமயம் என்ன பண்ணார், அந்த பஜனை கோஷ்டி, அந்த பஜனை கோஷ்டி பக்கத்துல அப்படியே கேட்டுட்டே வெளியாச்சு. கூட இருந்தவாளுக்கெல்லாம் ரொம்ப அதிசயம். அத்தியாக கோஷ்டியில கம்பீரமா ஆழ்வார் அருளி செய்யற அனுசந்தானம் பண்ணிட்டு போலாம்,
இல்ல வேத பாராயண கோஷ்டியில ஆச்சரியமா கலந்துட்டு அதை சிரவணம் பண்ணிட்டு வரலாம். இப்படி இருக்க நடுவுல இந்த பஜனை கோஷ்டியில எதுக்கு போய் சேர்ந்துக்கிறார் ஆண்டவன் எல்லாரும் ரொம்ப அதிசயப்பட்டா. அப்போ ஆண்டவன் அவ்வாறு பஜனை கோஷ்டி எப்படி நடக்கிறது கவனி, என்னமா சொல்றான் பாடுற, ததி சோரம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றா, ததி சோரம் ததி சோரம் ததி சோரம் அப்படின்னு மற்றவாள்லாம் அதே வார்த்தைய சொல்லி சொல்லி அந்த கையில இருக்கிற செப்பலாக்கட்ட வாத்தியம் மிருதங்கம் அது இது எல்லாத்தையும் தட்டிட்டு ஒருத்தரும் ரொம்ப அழகா குதிச்சுண்டு அப்படி ரொம்ப அப்படி குதிச்சுண்டு அந்த அதையே திருப்பி திருப்பி சொல்றா, ததி சோரம் ததி சோரம் கிருதச்சோரம் கிருதச்சோரம் நவநீதச்சோரம் நவநீதச்சோரம் கோபீதுகூலச்சோரம். ஒருத்தர் ஒரு வார்த்தை அந்த பிரதானமா சொல்றார். அவர் ததி சோரம் அப்படின்னு சொல்லணும்னு எல்லாரும் ததி சோரம் ததி சோரம்னு குதிக்கிறா. அது கிருதச்சோரம் எல்லாரும் கிருதச்சோரம் கிருதச்சோரம் வாத்தியத்தெல்லாம் தட்டின்னு குதிக்கிறா. நவநீதச்சோரம் 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 குதிக்கிறா. அதே மாதிரி கோபி துகோல ஜோரம் அவனு கோபியில துகோல ஜோரம் குதிக்கிறா. அதுக்கு மேல அநேக ஜன்மார்ஜித பாபஜோரம், எத்தனையோ ஜென்மங்களிலே நான் செய்திருக்கிறதான பாபத்தை எல்லாம் திருடுறவனாக்கும் என்று கண்ணனை நினைச்சுன்னு சொன்னா அப்படியே கண்ணீர் விட்டு அழுதாரான் தேர்வந்தாண்டவன். நவநீத ஜோரம் ததி ஜோரம் கிருத ஜோரம்னு திருடன் சொல்லிண்டே வந்தா. அதே கண்ணனை அப்படியே நம்மளுடைய பாவத்தெல்லாம் திருடுறவன்னு சொல்லச்சே அவ எப்படி குதிக்கிறா, எவ்வளவு சந்தோஷமா குதிக்கிறா. இத கேட்கச்சே பார்க்கச்சே எவ்வளவு ஆனந்தமா இருக்கு அப்படின்னு அப்படியே கண்ணாலே ஜலம் விட்டாச்சு. சாமானிய விஷயத்துல கூட சாமானியாள்னு நினைச்சு பார்க்காம அதுல இருக்கிற அந்த அது ஒரு பகவத் சம்பந்தம், பகவானுடைய ஏற்றம், ஒரு பரிசுத்தி அதெல்லாம் அனுபவிக்கிற சுபாவம். ஒரு சமயம் திருவண்ணாமலை ராஜாச்சு இது ஆவணி மாசம் கிருஷ்ண ஜெயந்தி வந்துடுச்சு. அப்போ தேரந்தூர் ஆண்டவன் திருக்குழந்தையில இருந்தாச்சு. திருக்குழந்தையில இருக்குது கிருஷ்ண ஜெயந்திக்கு வெண்ணெய் அது ரொம்ப விசேஷம் இல்லையா. என்ன சமர்ப்பிச்சாலும் கிருஷ்ண ஜெயந்தியில நவநீதம் சமர்ப்பிச்சா போல ஆகாது. பெருமாளுக்கு வெண்ணெய் ரொம்ப இஷ்டம். அதை ரொம்ப அனுபவிச்சிருக்க ஆழ்வார்கள்லாம் ரொம்ப வைகலம் வெண்ணெய் கைகலந்துண்டான் பொய்கலவாது என் மெய் கலந்தானேன்னு தினம் வெண்ணெய் சாப்பிடாத ஒரு நாள் போகாது கண்ணனுக்கு. அதுவும் திருட்டு வெண்ணெய் சாப்பிடாம ஒரு நாள் போகாது கண்ணனுக்கு. அப்படித்தான் பாலகிருஷ்ணனுடைய லீலைகள் இருக்கும். அத வெண்ணெய்ன்னு வெண்ணெய்க்காக அலைஞ்சது பெருமாள் இல்லையா, நவநீத சோரன் இல்லையா. வெண்ணெய் சமர்ப்பிக்கணும் ஸ்ரீ ஜெயந்திக்கு. அந்த வெண்ணெய் சமர்ப்பிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டா எல்லாம் வந்துட்டு. ஆனா சிஷியா வெண்ணெய் வாங்குறதுக்கு வாங்கணும்னு நினைச்சு ஏதோ வாங்காம விட்டு போச்சு. சாயங்காலம் அப்புறம் ஆண்டவன் கவனிச்சாச்சு. ராத்திரி திருவாராதனத்துக்கு வெண்ணெய் வாங்கிட்டு வந்துட்டோங்களா அப்படின்னு கேட்டாச்சு. இல்ல வெண்ணெய் வாங்கல, இனிமேதான் வாங்கணும் அப்படின்னா. அப்படியா வெண்ணெய் இனிமேதான், சரி வாங்கின்னு வாங்கடா அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா அதே சமயம் அப்ப சாயங்காலம் பெருமாளிய சேவிக்கிறது அமுதனை சேவிக்கிறதுக்காக ஏழியாச்சு கடத்தூர் வழியா ஏழியாச்சு. அந்த சங்கர மடத்துக்கிட்ட அங்க ஏழியாச்சு. அப்போ அங்க வெண்ணெய் கடை, அந்த வெண்ணெய் கடையில ஆண்டவன் கொஞ்சம் தூரத்துல நின்றுட்டு சிஷ்யால் சுத்தி வராளோ இல்லையோ அதுல ஒரு சிஷ்யனை அனுப்பிச்சிட்டு போய் வெண்ணெய் வாங்கிட்டு வந்துடுடா அப்படின்னு சொல்லி பெருமாளுக்கு வெண்ணெய் வாங்கணும், போய் கண்ணனுக்காக வெண்ணெய் வாங்கிட்டு வந்துடுன்னு சொன்னா. அங்க போனா வெண்ணெயெல்லாம் தீர்ந்து போச்சு. எல்லாரும் ஊர்ல மொத்த பேரும் கண்ணனுக்குன்னு வெண்ணெய் வாங்கியாச்சு. கடையில வெண்ணெயும் இல்லை. இருக்கிற வெண்ணெய் ரொம்ப பழைய வெண்ணெய், ரொம்ப புளிச்ச வெண்ணெய். அந்த வெண்ணெய் தான் இருக்கு. அவர் அங்கேன்னு வந்தார். வெண்ணெயே இல்ல அடியேன், எல்லா வெண்ணையும் தீர்ந்து போயிடுத்து. ரொம்ப பழைய வெண்ணெய் வச்சுட்டு இருக்கான், புளிச்ச வெண்ணையா வச்சுட்டு இருக்கான், வாசனையே நல்லா இல்ல அப்படின்னு. என்னடா வெண்ணையே இல்லாம என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கிட்ட போனார். அந்த கடைக்காரன் கடைக்கிட்டே போயிட்டார். நடப்பாதையிலேயே தானே கடைக்கிட்டே போயாச்சு. என்னப்பா வெண்ணையே இல்லையா, நல்லதா இல்லையாப்பா? இல்ல கடைக்காரன் இல்ல சாமி அப்படின்னா. அப்படின்னா சரி இந்த வெண்ணெய் ஒரே புளிச்சிருக்கு, என்னப்பா இவ்வளவு புளிச்ச வெண்ணெய் வச்சுட்டு இருக்க அப்படின்னா. அவன் பாருங்க அந்த கடைக்காரன், அவன் கண்ணனுக்கு கோகுலத்துல புளிச்ச வெண்ணெய் தான் கிடைச்சுதான் அப்படின்னா. அவன் உடனே அழ ஆரம்பிச்சுட்டார் தருந்துராண்டவர். ஏன்னா கோகுலத்துல வெண்ணெய் வியாபாரம்,
வெண்ணெய் வியாபாரம் நல்ல வெண்ணெயெல்லாம் வித்துருவா. அப்புறம் விற்காத போன தேங்கி போன வெண்ணெய் புளிப்பு வெண்ணெய் தான் இருக்கும். அந்த புளிப்பு வெண்ணெய் கிடைக்காதான்னு கண்ணன் அலைவானான் அப்படின்னு அவன் எங்கேயோ கதை கேட்டிருக்கான். அதுக்கு அவன் வியாபாரத்தை விற்கிறதுக்கு தந்திரமா கண்ணன் கோகுலத்துல கண்ணனுக்கு புளிச்ச வெண்ணெய் தான் கிடைச்சுதான், அதுதான் சாப்பிடறதுக்கு அலைவானா அப்படின்னு சொன்னோடனே பாடுறா. என்னமா சொல்றான் பாடுறா, கண்ணனை பத்தி எவ்வளவு தத்துவமா சொல்றான் பாடுறா அப்படின்னு உடனே கண்ணிலே அப்படியே ஜலஜலமா கொட்டியாச்சான். கண்ணன் கோகுலத்துல புளிச்ச வெண்ணிக்கு அலைஞ்சான்னு அதை தெரிஞ்சு வச்சுட்டு சமயத்துல வியாபாரத்துக்கு அந்த வார்த்தையை சொல்றான். அவன் வியாபாரத்துக்கு சொல்றான்னு ஆண்டவன் நினைக்கவே இல்லை, தத்துவத்தை சொல்றான் பத்தியா, தத்துவத்தை சொல்றான் பத்தியா. என்ன பரதத்துவம், புளிச்ச வெண்ணைக்கு அலைஞ்ச பரதத்துவம்னு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காண்டா, என்ன வார்த்தை சொல்றான் அப்படின்னு. எந்த விஷயத்திலையும் அந்த பக்தியை ரசிக்கிறதும், எந்த விஷயத்திலையும் அந்த நல்ல விஷயம்தான் இருக்கு, எல்லாமே பகவத் விஷயம்தான் அப்படின்னு நினைச்சு பாத்துக்கிறதுலயும் கண்ணனுடைய அந்த தேரவேந்திர ஆண்டவனுடைய கல்யாண குணம் ரொம்ப அபாரம். அது திருவண்ணாமலை ராஜாஜி இதுல அமுதன் சன்னதிகள் இருக்குச்சேதான், அமுதன் சன்னதிகள் இருக்குச்சே அங்க அமுதன் சன்னதியில பட்டாச்சார் சொன்னாராம், இங்க அமுதனுக்கு ஆண்டவன் ஒரு வெள்ளி தோழிக்கிணியான் சமர்ப்பிச்சு அந்த தோழிக்கிணியான்ல அப்படி ஆண்டவன் வேலை பண்ணணும் அப்படின்னு அவர் பிரார்த்திச்சிருந்தாராம். சரி, அவன் பெருமாள் திருவிழாம் பட்டாச்சார வார்த்தையா கேட்கிறார் அப்படின்னு சொல்லி சிஷியால் கிட்ட சொன்னார். யாரோ ஏற்பாடு பண்ணா அப்புறம் ரொம்ப செலவாச்சு, ஆனா இருந்தாலும் அத்தனை செலவுக்கும் ஏற்பாடாகி வெள்ளி தோழிக்கிணியான் பண்ணியாச்சு. வெள்ளி தோழிக்கிணியான் சமர்ப்பிச்சா பட்டர் ரங்கநாதன் மாதிரி இந்த வெள்ளி தோழிக்கிணியான்ல ரங்கநாதன் சிவாந்தாங்களே வந்து வேலை பண்ணி அத அவ அந்த மாதிரி சர்ப்பகதி அந்த மாதிரி எல்லாம் ஆச்சரியமா வேலை பண்ணுவாளே, அது மாதிரி ஆண்டவன் சொல்லி ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு அவருடைய ஆசையை சொன்னாராம். சத்யா பெருமாள் அதையும் நியமிக்கிறார்னு சொல்லி ஆண்டவன் ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீவாதன் தாங்கிகளுக்கு சொல்லி அனுப்பிச்சாச்சு. ஸ்ரீவாதன் தாங்கிகள் பெருமாளை வேலை பண்றவா ரங்கநாதனுடைய ஸ்ரீவாதன் தாங்கிகளையே அவளை முக்கியமான சில வாழெல்லாம் வரவழைச்சு பெருமாளை நன்னா வேலை பண்ணியாச்சு. அமுதனை தோளுக்கிணியான்ல வெள்ளி தோளுக்கிணியான்ல அது ரங்கநாதன் மாதிரியே அந்த தொட்டி மாதிரி இருக்குமே அந்த தோளுக்கிணியான்ல பெருமாளை வேலை பண்ணி அழகா ஸ்ரீவானந்தாயங்கள் வந்து வேலை பண்ணா எல்லாம் உற்சவம்லாம் நன்னா இருந்தது. உற்சவம்லாம் முடிஞ்சது, ஸ்ரீவானந்தாயங்கள்லாம் புறப்பட போற அந்த சமயத்துல இவ தேரவேந்திர ஆண்டவன் அவர் சாய்ச்சாச்சு, ரொம்ப சந்தோஷம், நீங்கெல்லாம் வந்து சொன்னபடி செஞ்சார், பெருமாள் கைங்கரியம் நன்னா நடந்தது, போயிட்டு வாங்கோ. ஆனா இருந்தாலும் ரங்கநாதனை பண்ண மாதிரி அதே மாதிரி இங்க அமையல, ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்தது அப்படின்னு சாதிச்சாரான். அப்போ அந்த ஸ்ரீவானந்தாயங்கள் ரங்கநாதன் மாதிரியே அமுதனை ஏழை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டிருந்தா நாங்க வந்திருக்கவே மாட்டோம். ரங்கநாதன் ஏழுற மாதிரி ஏழை பண்ண முடியுமா? ரங்கநாதன் ஏழை பண்றது பாதுகாதேவி ஏழை பண்றா, அதனால ரங்கநாதன் விசேஷமா ஏழ்றார். அதே மாதிரி எங்களால ஏழை பண்ண முடியும்னு இங்க வந்து சொன்னா முடியுமா? ரங்கநாதனுடைய நடையெல்லாம் பாதுகாதேவியினுடைய வசத்துல அழகா இருக்கு அப்படின்னா அப்படியே அழ ஆரம்பிச்சுட்டாராம் தேரவேந்திர ஆண்டவன். அடாடா, ரங்கநாதனுடைய நடையழகெல்லாம் பாதுகாதேவிக்கு அதீனம்னு தேசிகன் கதறி கதறி எவ்வளவோ சொல்லியிருக்காரு. பாதுகாசுரத்துல பாதுகே துவயதீனம் பாதுகே துவயதீனம் சுஜரித பரிபாதம் சோரிவு சேவனீயம். பாதுகே துவயதீனம், ரங்கநாதன் பாதுகாதேவியினுடைய வசத்திலே இருக்கார். பாதுகாதேவியினாலதான் ரங்கநாதனுடைய அழகு நன்னா இருக்கு, நடையழகு நன்னா இருக்குன்னு தேசிகன் அவ்வளவு உரி அனுபவிச்சதை என்னமா எடுத்து சொல்லிட்டான் பத்தியா. தோறாம போச்சே, எனக்கு தோணாம போச்சே என்று அப்படியே ரொம்ப நேரம் அழுதாராம். என்ன வார்த்தை சொல்றான், என்ன வார்த்தை சொல்றா அழுவா அப்படின்னு சொல்லி அழுதாராம். அதாவது என்ன சொல்லி ரிஷிகள் வாக்கியத்துல என்ன சொன்னா, சதா பரவுகுணா விட்டா திரஷ்டவியா சர்வதேகிதி அப்படின்னு. எப்பவும் போய் அந்த மாதிரியான மகாத்மாவை சேவிக்கணும். என்ன மாதிரியான மகாத்மாவை சேவிக்கணும்னா, யாருக்கு பகவத் விஷயத்துல பகவான நினைச்சு அப்படியே கண்ணுல ஜலமா கொட்டுறதோ அவரை எப்பவும் போய் சேவி. அப்பேற்பட்ட மகான் கிடைப்பாரா அப்படின்னு போய் சேவி அப்படின்னு ரிஷிகள்லாம் சொல்லி வைக்கிறா. அதான் சொல்றாருங்க, இது போல ஆக்லாத சீதநேத்ராம்பு உலகீகிருத காத்திரவானு சதா பரகுணாவிஷ்டா திரஷ்டவிய சர்வதேகிவி.
ஆஹ்லாத சீத நேத்ராம்புகு அப்படின்னு. அது பெருமாளை நினைச்சு சந்தோஷப்பட்டு அந்த கண்லேருந்து ஜலம் யார் கண்லேருந்து வருதோ அந்த மகானை போய் தேடி போய் சேவிங்கோ. அதை காட்டிலும் நாம் பண்ணக்கூடிய புண்ணியம் இல்லை, அதை காட்டிலும் நமக்கு க்ஷேமம் எதுவும் இல்லை. அதனால புலகீகிருத காத்திரவானு அந்த பெருமாளை நினைச்சு உடம்புல மயிர் சிலிப், அப்படியே மயிர் கூச்சரிப், ஹாரிபுலேஷன் சொல்லுவாள் இங்கிலீஷ்ல, அது மாதிரி உடம்பு சிலித்து இருந்தா அந்த மகாத்மாவை சேவிக்கிற புண்ணியம் மாதிரி ஒரு தீர்த்தத்துல கிடைக்காது, தப்பஸ்ல கிடைக்காது, ஜபத்துல கிடைக்காது அப்படின்னு அந்த சொல்றது. அது மாதிரி இருக்காதுன்னா அந்த சேவிக்கணும்னா இப்படியான தேரவந்தூர் ஆண்டவனை சேவிக்கணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டா. தேரவந்தூர் ஆண்டவனை சேவிச்சாதான் ஆமா அப்படியே அந்த சாஸ்திரம் சொன்னா போல சதா பரகுணா விட்டா எப்பவும் பெருமாளையே நினைச்சுட்டு இருக்கிறவர் எப்போ எந்த க்ஷணத்திலும் பகவத் ஸ்மரணத்தினாலே கண்ணில இருந்து அப்படியே ஆழிமழை கண்ணா என்று சொல்லும்படியாக கண்ணிலிருந்து நீரா வழியக்கூடிய சுவாவம் அது. அதனால்தான் நடமாடுற பகவத் விஷயம். தேரவந்தூராண்டவன்னா யாருன்னா தேரவந்தூராண்டவன் தான் நடமாடுற பகவத் விஷயம், பகவத் பக்தியே நடமாடின்னு இருக்கு அப்படின்னு சொல்லும். அந்த மாதிரியாக ஆச்சரியமான ஒரு ஆச்சாரியம். அது மாதிரி வித்தியாசம் கிடையாது, செங்கல வடகள வித்தியாசமே தெரியாது, மனசார தெரியாது. போன வாரம் காலக்ஷேபத்துல கூட சொன்னேன், மனசார தெங்கல வடகள வித்தியாசமே தெரியாத ஆச்சாரியம். ஒரு சமயம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தான், ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்குச்சே ஒரு புத்தகம் போட வேண்டி இருந்தது. நான் ஆச்சாரிய நிஷ்டை உக்தி நிஷ்டையை பத்தி பிரமாதமா சண்டை போட ஆரம்பிச்சுடா வைஷ்ணவா எல்லாம். இது என்ன, இது வைஷ்ணவத்துக்கே லட்சணம் கிடையாது, தேசிக சம்பிரதாயத்துக்கே அழகு கிடையாது. முக்தி நிட்டை ஆச்சாரிய நிட்டையை பத்தி என்ன சண்டை என்ன வேண்டியிருக்கு? ஏன் நாராயணன் தான் பரதத்துவம்னு தீர்மானம், நாராயணன் தான் நமக்கு ரக்ஷகன்னு தீர்மானம், நாராயணன் சரணாகதி பண்ணா ரட்சிக்கிறான்னு தீர்மானம். அதுல சுவாமி தேசிகன்னு சாதிச்சிருக்கார். எல்லாம் ஸ்வனிட்டா உக்தி நிட்டா ஆச்சார நிட்டா பாகவத நிட்டா என்ன சரணாகத்தில எப்படி நாலு விஷயம் இருக்கு. எந்த யாருக்கு என்ன முடியறதோ, யாருக்கு என்ன கிடைக்கிறதோ, யாருக்கு என்ன அமைகிறதோ அந்த உபாயத்தினாலே சரணாகதி பண்ணா அது பகவத் அனுகிரகத்தினாலே சாட்சாத் மோட்சம் இதெல்லாம் சொல்லியிருக்கார். அதனால இப்போ பசி வேலைக்கு ஒருத்தருக்கு தத்தியானம் கிடைக்கலாம், இல்ல ஒரு பசி வேலைக்கு ஒரு சக்கர பொங்கல் கிடைக்கலாம், பசி வேலைக்கு இல்ல ஒருத்தருக்கு புளியோதரை கிடைக்கலாம். ஆனா சாப்பிட்டா பசி அடங்கி போறது, என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு. அது போலத்தானே உபாயம்னு 4 சொல்லிருக்கு, சரணாகத்திலேயே 4 வழி சொல்லிருக்கு. இதுல என்ன சண்டை வேண்டி இருக்கு? உக்தி நிட்டையா ஆச்சாரிய நிட்டையான்னு. ஆச்சாரியாளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, ஆச்சாரியாளுக்கு என்ன உபதேசம் ஆயிருக்கோ அந்த வழியில சிஷ்யாளுக்கு சொல்லி தர போறா, சிஷ்யாலும் அதை கடைபிடிக்க போறா. இது ரொம்ப தப்பு. உக்தி நிட்டா ஆச்சாரிய நிட்டான்னு விசாரிச்சு எதுவும் இன்னொன்னு மட்டம் மாதிரியும் நாங்கள் தான் வசதி மாதிரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பேசிக்கிறதுக்கும் அதனால துவேஷத்தை வளர்த்துண்டு நாம ஏதோ ஒவ்வொருத்தரும் வேற சம்பிரதாயம் மாதிரி நினைச்சுண்டு இது கொஞ்சம் கூட நன்னாவே இல்லை. அதனால அத திருவள்ளப்பட்டு தேரவந்தூர் ஆண்டவன் இந்த மாதிரி வைஷ்ணவாள் அதுவும் தேசிக சம்பிரதாயத்துல உக்தி நிட்டாச்சாரிய நிட்டையை பத்தி விசாரிச்சு பெருசா புத்தகங்கள்லாம் எழுதி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுல வருத்தப்பட்டுக்கிறது நன்னா இல்ல. அதனால சமுதாயமா நல்ல பாவத்தோட தேசிக சம்பிரதாயத்தினுடைய பெருமையை எல்லாரும் மனசுல வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டாச்சு. அது ரொம்ப சின்ன லகுவான புத்தகம், அது ரொம்ப விஸ்தாரமாலாம் இல்ல, ரொம்ப லகுவான புத்தகம். அந்த லகுவான புத்தகத்துக்கு புத்தகம் போடுச்சே எப்பவும் நம்ம சம்பிரதாயப்படி திருவன் போடுற வழக்கம் இல்லையா, திருவன் போட சொன்னா அந்த பிரஸ்காரங்கிட்ட கொடுத்து சொன்னா அது அங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ரொம்ப நிறைய திங்கள திருவன் அந்த பக்கங்கள்லாம் ரொம்ப பேர் அதிகம் இல்லையா. அந்த பிரஸ்காரனுக்கு வடகுல திருவன் போடுறதா தெங்கல திருவன் போடுறதான்னு தெரியாம இவ கொடுத்தவா வடகுல யார் அப்படின்ற ஸ்மரணம் இல்லாம வடகு வந்தா திருவண்ண உடனே அந்த காலத்துல அச்சு கோக்குறது தானே, எடுத்தா கோத்தான் தெங்கல திருவன் போட்டு கொடுத்துட்டான். அவனுக்கு வித்தியாசம் தெரியல அவனுக்கு. ஏன்னா வடகுல தெங்கல சம்பந்தங்கள்லாம் உண்டு, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல எல்லாம் ரொம்ப சகஜம் வந்து அதுல ஒன்னும் தெரியல போட்டு கொடுத்துட்டான். பார்த்தா இங்க புத்தகம் பார்த்தா எல்லாரும் இங்க ஆசிரமத்துல சிகாலுக்கு எல்லாம் ரொம்ப வருத்தம். ஆண்டவன் கிட்ட இப்படி பண்ணிட்டான், இது வேண்டாம், நம்ம நல்ல பிரஸ்தாபாத்து மதுரைகளை கொடுத்து நல்ல நம்ம வடகுல திருவன் போட்டே புத்தகம் போடலாம் அப்படின்னு அவெல்லாம் சொன்னாலாம். அதுக்கு தேரவந்தூர் ஆண்டவன் சொன்னாலாம், என்ன தப்பு இப்போ தெங்கல் திருவன் போட்டு புத்தகம் போட்டா தப்பான, தெங்கல் திருவன் வேற யாருன்னா போட்டுக்கிறாளா, நம்ம எல்லாம்
நம்ம பெருமாள், நம்ம தாயார், நம்ம ஆண்டாள், நம்ம பாஷிகார், இவன் நம்ம ஆழ்வார், எல்லாரும் ஒன்னா தானே சேவிக்கிறோம். இப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா தான் இருக்கோம். அப்புறம் என்ன திருமணில என்ன வித்தியாசம்? திருமண் போட்டபடியே இருக்கட்டும். அதுல ஒண்ணும் வைஷ்ணவாள் திருமண் தானே அது. வைஷ்ணவாள் எடுத்துக்கிற திருமணில என்ன வித்தியாசம் என்ன? அதுக்கு நம்ம பெரியவாள் நமக்கு காட்டுன்னு திருமணம் எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். அதுக்கு மேல இதுல வேதத்தையோ மனசாபத்தையோ வளர்த்துண்டு அதுக்கு மேல நம்ம பெருமாளை சேவிக்கிறவா கிட்ட, பாஷ்யக்காரரை சேவிக்கிறவா கிட்ட, ஆண்டாளை சேவிக்கிறவா கிட்ட வித்தியாசமான மனோபாவம் கூடவே கூடாது. அது ரொம்ப தப்பு. அது பெருமாளுக்கே பிடிக்காது. பெருமாளுக்கு பிடிக்காத காரியத்தை நாம எதுக்கு பண்ணணும்? அது அதனால திருமண் வித்தியாசம் எல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு சேர்ச்சாச்சு. அப்போ அது கூட இருக்கிற இன்னொருத்தர் என்ன பண்ணாராம், நாம திருமணுக்கு பார்க்க கூடாதுன்னு சொன்னா கூட அவ பாக்குறாளோ இல்லையோ, கோவில் எல்லாம் அவ எவ்வளவு பாக்குறா, நம்மளை வித்தியாசப்படுத்தி பாக்குறா, அவ திவ்ய பிரபந்தம்னா அவ தனியா சேவிக்கணும்ன்றா, இப்படி எல்லாம் எத்தனையோ கோவில் நடக்கிறதே. அப்படி அதுக்கான சாய்ச்சாச்சான். பால் யாருக்கு பிடிச்சதோ அவ பால் சாப்பிட்டா, அவ்வளவுதான் விஷயம். இவ்வளவுதான். பால் யாருக்கு பிடிச்சதோ அவ பால் சாப்பிட்டா. ஒரு காலத்துல கோவிலை சம்ரட்சிக்கிறதுக்கு அவ தான் ஓடினா. அதனால பெருமாள் தாயார் அவளை கைங்கரியத்திலே ஸ்வீகரிச்சுண்டா, அவ்வளவுதான். அதனால பெருமாள் இஷ்டப்பட்டுதான் இந்த வித்தியாசம் இருக்கே ஒழியோ இதுக்கு மேல வித்தியாசப்படுறதுக்கு நமக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது. அதனால இந்த திருமண் இப்படியே தான் இருக்கணும். நமக்கு வேண்டிய திருமண் தான் அதுவும். புத்தகம் இப்படியே பிரச்சாரத்துக்கு போட்டோம்னு சொல்லிட்டாராம். அது இப்படி ஒரு ஆச்சாரியன்னு சொல்றாரு. அதான் ரொம்ப விசேஷம். அது ரொம்ப விசேஷம். சரந்துரான்னு அடியோட செங்கல வடகளை வித்தியாசம்னா அதை பார்க்கவே பிடிக்காது, பார்க்கவும் தெரியாது. யாரையும் வித்தியாசப்பட்டு பார்க்க மாட்டேன். திருமணிட்டு இருக்கா என்ன பெருமாள் கோஷ்டி, பாஷிகார் கோஷ்டி, அவ்வளவுதான். அதுக்கு மேல அது வித்தியாசப்படுத்துறதுக்கே தெரியாது. அப்படி ஒரு ஆச்சாரியம். ரொம்ப ரொம்ப வசத்தியான ஆச்சாரியம் சரந்துரான்னு சொல்லி 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 இன்னும் எவ்வளவும் சொல்லலாம். அவ்வளவு ரொம்ப ஆச்சரியமான. அதே மாதிரி ஒரு ஆத்ம குணம்னா அது ரொம்ப கொஞ்சம் நெஞ்சம்னு கிடையாது. ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுடுறேன். நாட்டேரி பிரம்மச்சாரின்னு ஒரு சுவாமி. அவர் ரொம்ப வாசிக்காதவர், ரொம்ப உடம்பு ரொம்ப குண்டு வேற, பிரம்மச்சாரி வேற, கொஞ்சம் வயசும் ஆகி போச்சு. அவர் அப்படியே ஒரு தேசாந்திரி மாதிரி சுத்தின்னு இருப்பார். அப்பப்போ ஆசிரமத்துக்கும் வருவார், ஆண்டவனையும் சேவிப்பார், ஆசிரமத்துல நல்லா சாப்பிடுவார், அப்படி அங்க ஆசிரமத்திலேயே சுத்தின்னு இருப்பார். காலக்ஷேபம் நடந்ததுன்னா ஆண்டவனுக்கு விசிறி விடுவார், அவ்வளவுதான். அவருக்கு காலக்ஷேபம் எல்லாம் புரியாது அவருக்கு. அது போல ரொம்ப ஜடகடெல்லாம் போட்டு இருப்பார். ஒரு மாதிரியான மனுஷன். ஆனா ஆண்டவன்கிட்ட ரொம்ப அச்சஞ்சலமான பக்தி. ஒரே ஒரு கொம்பு ஒண்ணு, நீள மூங்கில் கொம்பு. அந்த மூங்கில் கொம்புல ஒரு பக்கம் நல்ல துணி மூட்டையா கட்டி, அந்த மூங்கில் கொம்புல துணி மூட்டையில கட்டி தோல்ல போட்டு நடந்து போவார். எங்க போனாலும் நடதான். இன்னும் எங்கேயும் வண்டியில கிண்டிலாம் போறதுக்கு பைசா அந்த மாதிரி சௌகரியம் எல்லாம் கிடையாது. எங்க போனாலும் நட, கிடைச்ச இடத்துல சாப்பாடு, அப்படி ஏதோ பரண்டுட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு ஆனா நல்ல தெய்வ விசுவாசம், நல்ல ஆச்சாரிய பக்தி. அவரை யாரும் ஒரு பெரிய விஷயமா நினைச்சுக்க மாட்டா. ஒரு வாட்டி அவர் தேர்ந்தூர் ஆண்டவனை சேவிக்க வந்தார். நிறைய வாட்டி எப்பவும் ஆசிரமத்துக்கு அடிக்கடி வருவாராம். சேவிக்க வந்தா தேர்ந்தூர் ஆண்டவன் அவரை பார்த்து வா அப்படின்னு சொன்னார். சேவிச்சார். அவர் 30 வாட்டி சேவிச்சார். பெரிய உடம்பு வேற. அவருக்கு 4 வாட்டி சேவிச்சாலே உடம்பெல்லாம் கொஞ்சம் வேத்து கொட்டி படப்படணும். 30 வாட்டி சேவிச்சாராம். ஆண்டவன் பேசாம 1 2 3 4 எண்ணிட்டே இருந்தாராம். 30 வாட்டி ஆச்சு. அப்பவும் நிறுத்தவே இல்லை. அவர் சேவிச்சுட்டே இருக்க, உடம்பெல்லாம் படப்படான்றது, ஒரே தண்ணியா கொட்டுறது, வேத்து கொட்டுறது, நிறுத்தவே இல்லை. ஆண்டவன் கேட்டாச்சு, ஏண்டா அதான் முடியலையோ இல்லையா, நிறுத்தேன்டா அப்படின்னாச்சு. ஏண்டா நிறுத்தல அப்படின்னு கேட்டாச்சான். ஆண்டவன் சொன்னாதானே நிறுத்தணும் அப்படின்னாராம். தூக்கி போட்டு ஆண்டவனுக்கு முடியவே இல்லை, தள்ளாடி கீழே விழுந்துருவ போல இருக்கு. அப்ப கூட ஆண்டவன் சொன்னாதான் நிறுத்தணும்னா அந்த விசுவாசம். ஆண்டவன் கிட்ட அவ்வளவு விசுவாசம். முடியலையோ ஆண்டவன் சொன்னாதான் நிறுத்தணும், அது வரைக்கும் சேவிச்சுட்டேதான் இருக்கணும் அப்படின்னு அப்படி ஒரு விசுவாசம். அன்னைக்கு மறுநாள் காலக்ஷேப கோஷ்டியில ஆண்டவன் காலக்ஷேபம் சாதிக்கிறாரு. பிரம்மச்சாரிக்கு அவர் காலக்ஷேபம் எல்லாம் ஒன்றும் புரியாது.
அவர் என்ன பண்ணார், விசிறி எடுத்துன்னு ஆண்டவனுக்கு விசிறிண்டே இருந்தார், நின்றுண்டே விசிறிண்டே இருந்தார். அது காலக்ஷேபம்னா அந்த காலத்துல 3 மணி நேரம் காலக்ஷேபம் நடக்கும். 2 மணி நேரம் ஆச்சு, விசிறிண்டே இருக்கார் பாவம் இவர். ஆண்டவன் கேட்டாச்சு, ஏன்னா கை வலிக்கலையா, என்ன இவ்வளவு நாள் விசிறிண்டே இருக்கியே அப்படின்னு கேட்டாச்சு. ஆமாங்க கை வலிக்கிறது அப்படின்னாரா. கை வலிக்கிறதுன்னு நிறுத்த வேண்டியது தானடா அப்படின்னாரா. அது எனக்கு கை வலிக்கிறதுன்னு தெரியும், ஆண்டவனுக்கே தெரியும். ஆண்டவன் பெருமாள் தானே, பெருமாளுக்கு எதுவும் தெரியாது, எல்லாம் தெரியுமோ இல்லையோ. பெருமாள் அவரே நிறுத்துன்னு சொன்னாதான் நான் நிறுத்துவேன். ஆண்டவன் பெருமாள், ஆண்டவனே பெருமாளா இருக்கிற ஆண்டவன் கை வலிக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டுதான் இந்த கைங்கரியத்தை ஏத்தன் இருக்கார். ஆண்டவன் கை வலிக்கிறதுன்றது அவரே தெரிஞ்சு நிறுத்துன்னு சொன்னாலபடி நிறுத்தக்கூடாதான். அவருடைய பாவத்தை பாருங்க. அவர் சொன்ன வார்த்தை, ஆண்டவன் பெருமாள், பெருமாளுக்கு தெரியாதா எனக்கு கை வலிக்கிறதுன்னு, அவர் பெருமாள் சொன்னாதான் நிறுத்தணும் அப்படின்னு விட்டாராம். ஆண்டவன் அப்படியே விடவெடுத்து போயிட்டாராம். ஐயோ என்னமா சொல்றான்டா இவன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ வேண்டாம் வேண்டாம் நீ நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சு, அவனுக்கும் வேத்து கொட்டுறது பாவம். 2 மணி நேரம் நின்று விசிறின்றதுல ரொம்ப முடியல, கால் வலி வேற, அப்படியே கால் வலி, உட்காடுறா அப்படின்னு சொன்னோடனே அவ்வளவு பெரிய கோஷ்டியில காலக்ஷேப கோஷ்டி நடத்து காலை நீட்டின்னு உட்காந்துட்டாரான். அவர் கால் வலி தாங்கல. ஆண்டவன் விசிறிய வாங்கி அவருக்கு விசிறினாராம். விசிறினே சிஷ்யாலாம் ஒரே பதறி போயிட்டா. நாட்டேரி நடிகன்றா இவ, நாட்டை பிரம்மச்சாரி கிட்ட பிரம்மச்சாரி வேண்டான்னு சொல்லுன்றா. அவருக்கு நீட்டின கால் நீட்டி அப்படியே சாஞ்சிட்டு 2 கையை பின்னாடி வச்சுன்னு கால் நீட்டின்னு உட்காந்துட்டார். ஆண்டவன் விசுறார். வச்சுதான் என்ன பண்றதுன்னு தெரியல சிஷ்யாளுக்கு. ஆண்டவனா நிறுத்த மாட்டேன்றார். அவர்கிட்ட ஒன்னும் சொல்லவும் முடியல. இந்த பிரம்மச்சாரியா ஒன்னும் வேண்டான்னு சொல்ல மாட்டேன்றான். ரொம்ப வேண்டான்னு சொல்லு ஆச்சாரியன் இப்படி பண்றாரே அப்படின்னா பிரம்மச்சாரி சொன்னாராம், நான் எப்படி வேண்டான்னு சொல்லுவேன், ஆண்டவன் பெருமாள் பண்ற காரியத்தை நம்ம வேண்டான்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு காலை நீட்டி அவர் பாடு உட்காந்துட்டாராம். ஆண்டவன் பூர்ணமா விசிறினாராம். இந்த குணம், இந்த சந்தர்ப்பமே ரொம்ப அழகா இருக்கு. ஆண்டவன் சாட்சாத் பெருமாள் தான், அந்த பூர்ண விசுவாசம் எவ்வளவு வசத்தியது. எத்தனை சாஸ்திரம் வாசிச்சாலும் இந்த ஞானம் கிடைக்காதே. இதுதானே சாஸ்திரம் உபதேசம் பண்றது. ஆச்சாரிய தேவோபவான்னு சொல்லிட்டேன், ஆச்சாரியன் சாட்சாத் தெய்வம் தான் சொல்லிட்டேன், பெருமாள் தான் சொல்லிட்டேன். அந்த பாவம் யாருக்கும் வராது. ரொம்ப கஷ்டம் அந்த பாவம் வரத்துக்கு. அது அனாயாசமா அந்த பிரம்மச்சாரிக்கு, அவன் அஜ்ஞானின்னு எல்லாரும் நினைச்சா அவன் தான் பூர்ண ஞானியா இருந்தார். அவர் ஆண்டவன் தான் பெருமாள் பண்ற காரியத்தை நான் எப்படி நிறுத்த முடியுமா நம்மால? பெருமாள் பண்ற காரியத்தை எப்படி நிறுத்த முடியும் அப்படின்னு என்ன வார்த்தை பேசினான் பாருங்க. எல்லாரும் அப்படியே ரொம்ப உருகி போயிட்டாரு. அந்த பாவம் இருக்கு, ஆச்சாரியனை பெருமாளா பாவிச்சுக்கிற பாவம் பரிபூர்ணமா மனசுல ஆழமா பதிஞ்சிருந்தா அதை விட பெரிய ஞானம் இல்லை. அந்த ஞானம் அனாயாசமா அவருக்கு கிடைச்சிருக்கு. இப்படி நிறைய இதுல ஆண்டவனுடைய கல்யாண குணம். இப்படி ஒரு பாவம் அஜ்ஞானின்னு, இப்படி பாவம் ஒரு தேசாந்திரியா சுத்திரவர் அப்படின்னு அவருக்கு உட்கார வச்சு ஆண்டவன் விசிறி விட்டார். அவர் கை கால் வலி போற வரைக்கும் விசிறி விட்டாராம் தேரவந்தராண்டவர். அந்த ஆச்சாரியாருடைய அந்த ஒரு மனோபாவமும் பக்குவமும் அந்த பழுத்த ஞானமும் வைராகியமும் கர்வமே இல்லாம வெளியிருந்ததான அப்பேற்பட்ட ஆச்சாரியால் இருந்து காப்பாத்தி அவளுடைய அனுகிரகத்தினாலே இன்னைக்கும் மேல மேல வளர்ந்துட்டு வர ஆண்டவன் சம்பிரதாயத்தினுடைய பெருமை இப்படி எல்லாம் அனுபவிக்கச்சு ஆனந்தமா இருக்கு. மேல சொல்ல வேண்டியிருக்கு, ஆனா அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார் கேசிமாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. சுவாமி அடியன் பிரமாதமா இருந்தது சுவாமி, ரொம்ப நல்ல அனுபவம் இன்னைக்கு அடியன். அடுத்த வாரம் பார்ப்போம் அடியன். அடுத்த வாரம் மண்டே.